இன்றைக்கு முடிவில் வந்து யாராவது பாடுறவங்க ஒருத்தர் இருந்தால் இறை வணக்க பாடல் மட்டும் தெளிவாக ஒருத்தர் பாடுங்க. ஃபாலோ பண்ணி பாட முடிஞ்சு எல்லாரும் சேர்ந்து பாடி நிறைவு செய்யலாம். நாளைக்கு நமக்கிட்ட ஒரு தனியான ஒரு பாடல் ஸோ கம்போசிங்கில் இருக்குது. அது முடிஞ்ச உடனே அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்ன சம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் வருது. அதனால் இறைவணக்க பாடல் மட்டும் யாராவது தெளிவாக பாடுவீங்க எல்லாருமே பாடுங்க. அதோடு சேர்ந்து பாடக்கூடியவர்கள் இருந்தால் பாடி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முடிவாக இருந்தாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நன்றி. பூரண அன்பில் வாழும் ஒருவர் மட்டுமே ஞான நிலையை அடைய முடியும். அதாவது அன்பை முழுமையாக உணராதவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஞான நிலை அடைவது கடினம். அதனால தான் வள்ளல் பெருமானவர்கள் சொல்கிறது வாடிய பயிரை அந்த அந்த டோன் எடுக்கிறது. வாடிய பயிர் அந்த அன்பு இரக்கம் கருணை பாசம் அது இருக்கணும். இப்போ ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம டைரெக்டாக கடவுள்கிட்ட ஜாயிண்ட் ஆகிடலாம். பிரைவேட் நிலைக்கு கிளாஸ் ஒவ்வொன்று எடுக்கும்போது தான் சொல்கிறாங்க, சரி பிரைவேட் இது போனால் கர்ம கிளன்சி சாப்பிட்டா அடுத்து டைரெக்டாக கடவுள்கிட்ட போயிடலாமா, சரி மெடிசன் எடுத்தால் டைரெக்டாக போடலாமா, இந்த பிறவித்தோட முடிச்சுக்கலாமா அப்படின்றாங்க. அதாவது எந்த சூழ்நிலையில் எப்படி எடுக்கிறாங்க. சில பேர் இங்கே இருக்கிற பிரச்சனையை பேசாமல் பிறவே இல்லாமல் போய் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது காரணமாக அடுத்த நிலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த உண்மையான அன்பை உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்ற பொழுது அந்த ஞான நிலை கிட்டும். அப்போ பூரண அன்பில் வாழ வேண்டும். அதனாலதான் பூரண அன்பில் வாழும் ஒருவர்னா அப்ப யாரோ ஒருத்தர் மட்டும்தானே அப்படின்னு இல்லை. அப்போ இத்தனை பேர் இருக்கமே இத்தனை பேர் கிடைக்காதா அப்படின்னு இல்லை. அந்த ஒருவர்னா அப்படி இந்த ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து ப்ரைஸ்னா நம்மளால படிக்க மாட்டான், எதுக்கு நமக்கு வராது, இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு போகிறது, வாங்க போகிறதும் படிக்க போகிறதும் ஒருத்தன் தானே அப்படின்ட்டு சைலண்ட் இருக்காங்க. அப்படி இல்லை, வி ஹாவ் டு ட்ரை டு ரீச் தட் த லெவல். அதனால் அன்பு அப்படிங்கிறத சக மனிதர்களுக்கும் பரிமாறிக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கடமையாக இருக்குது. இந்த ஒரு நிமிட ப்ரேயர், அந்த வேண்டுதல் அப்படிங்கிறத வைப்போம். உங்களுக்கு பொதுமக்களுக்கும் உலக மக்களுக்கும் உங்களுடைய அந்த வேண்டுதலோடும் உங்களுடைய வேண்டுதலையும் அதில் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். இப்போது ஒரு நிமிட ப்ரேயர். 13 கரெக்டாக 14 5:14 ஒரு நிமிடம் ப்ரேயர் ஸ்டார்ட். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஓகே, நன்றி. இந்த ஒரு நிமிட ப்ரேயர் அப்படிங்கிறது நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு 2-3 நாள் தான் ஆரம்பிச்சிருந்தோம். சார் இன்னும் அந்த ஓப்பனிங் இதில் வந்து டாக்டர்கிட்ட இன்னும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து இன்னும் வாங்கலை. ஸோ அதனால் பேசிக்காக நாம் ஆல்ரெடி என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை வச்சு மட்டுமே ஒரு நிமிடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும்போதுங்கும்போது அந்த மைண்ட் செட்டில் யாரும் இருக்க முடியல. ஊற்றி மூடு கிளம்புங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுனால அந்த மைண்ட் செட் இருக்குமான்னு தெரியல. சார் வந்து எண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க, ஏன்னா அது லேட் ஆகிடுது. பட் ஆனால் ஓப்பனிங்கில் இருக்கிறது மிகச்சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது திரும்ப கேட்டுட்டு அதைப்படி பண்ணலாம். பட் இதுக்கே வந்து 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜெகதீசன் சார் சொல்லியிருந்தாரு, அந்த ஒரு நிமிஷங்கிறது ரொம்ப வைப் நல்லா இருக்குது. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, இந்த ஒரு நிமிஷத்தில் விட்டு நீங்கள் தேங்க்ஸ் நன்றின்னு சொல்லாமல் விட்டிங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும் போல இருக்குது அப்படின்னாங்க. நிச்சயமாக இந்த ஒரு நிமிடம் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங்கில் இருக்கா நீங்கள் பண்ணுற இந்த ஒரு நிமிட இந்த ப்ரேயர் வந்து யூ கேன் ரியலைஸ் த பவர்ஃபுல் ஆஃப் எனர்ஜி, டிவைன் எனர்ஜியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த கான்சன்ட்ரேட். ஏன்னா இப்போ இந்த இருக்கிற ஒரு 100 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறோன்னா 100 பேரோட கான்சன்ட்ரேஷன் அட்டென்ஷன் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்போது இதோட அந்த எனர்ஜிங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை உணர முடியும்.
இந்த மற்ற நேரங்களில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுறது 1 நிமிடம் இருக்கு இல்லையா, 1 நிமிடம் அப்படின்னாலும் இது பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு சொல்லுங்கம்மா. ஓகே, எதை நினைத்து செய்கிறீங்களோ இது எல்லாமே பாசிட்டிவ் இருக்கும். ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இல்லை நெகட்டிவ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, வர்றவங்களுக்கு தான் நெகட்டிவாக வந்துருச்சுன்னா அப்படி இல்லை. மாஸாக இருக்கிறது எல்லாமே ஒருவேளை அந்த மாதிரி தாட் இருந்தாலுமே நெகட்டிவ் இது வராது, மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் இருக்கணும். பட் ஏர்லி மார்னிங்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் வராது. நீங்கள் உலக அளவில் வந்து தவறுகள், குற்றம் அதிகமாக எந்த நேரத்தில் நடக்கிறது, எந்த இடத்துல குற்றம் குறைவாக நடக்கிறது அப்படின்னு ஒரு டேட்டாஸ் எடுத்தோம்னா, குற்றம் அதிகமாக நடக்கக்கூடிய இடம்னா இரவு நேரம். இரவு நேரத்தில் தான் அதிகமான குற்றங்கள் நடக்குது. குற்றம் மிகவும் குறைந்தாக 0 to 5% அப்படின்னாக்க அது ஏர்லி மார்னிங். அப்பயும் குற்றம் இல்லாமல் இருக்க முடியாது, 1-2. பட் ஏர்லி மார்னிங்கில் மிக குறைந்த அளவு குற்றமே இல்லாமலும் அப்படி இருந்தால் 1-2 அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறதுனா ஏர்லி மார்னிங். அப்போ அந்த சிந்தனைங்கிறது முழுக்க முழுக்க மற்றவர்களுக்கு நலனுக்காகவும் தன்னுடைய நலனுக்காகவும் ஒரு ரெஃப்ரெஷ், எதை பற்றியும் நினைக்காமலும் ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னா காலை. அந்த காலை வேலைங்கிறது தியானத்துக்கு மிகச்சிறந்த நேரமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பணிவான வேண்டுகோளுங்க ஐயா. ஐயா, ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த காலையில 4:30 மணிக்கு ஓபன் பண்ணனதுமே எல்லாரும் பக்தி பாடல்கள் பாடுறவங்க கேட்கறவங்க கூட தயவு செய்து மியூட்ல போட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம இந்த சாங் மட்டுமே நல்லா, டிவைன் சாங் மட்டுமே நல்ல எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு. மன்னிக்கணும், எல்லாரும் மியூட்ல போட்டுக்கணும் கேட்டுக்கிறேன், மன்னிக்கணும். நன்றிங்க ஐயா. ரைட். ஆமாம், நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அவங்களும் ருக்மணி மேடமும் போட்டிருந்தாங்க. அவங்க என்னன்னா, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், சிலருக்கு குன்றத்திலே குமரனுக்கே கொண்டாட்டம்னு கேட்டா நல்லா இருக்குன்னா நம்ம பாட்டை மற்றவங்களும் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மியூட் போட மறந்துடுறாங்க, அவ்வளோதான். நான் ஸ்டாண்டர்டாக காமனாக மியூட் போட்டுருவேன். பட்டு மற்றவங்க பேசுறது எதுவுமே இது இல்லை அப்படிங்கிறதுனால நான் மியூட் போடாமல் விட்டேன். ஸோ ஹியர் ஆஃப்டர் வந்து ஸ்டாண்டர்டாக பர்மனெண்ட் மியூட் போட்டுடுறேன். அவங்க போட நானே மியூட் பண்ணி போட்டுடுறேன். அப்போ கேட்காது. கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. அதில் இந்த ஏர்லி மார்னிங்கில் நம்ம அந்த கிளன்சிங் போடுற மியூசிக்கில், கிளன்சிங் நான் காலையில் போடுறது அந்த கிளன்சிங் மியூசிக், அது ஒவ்வொரு சக்கராஸ் அந்த டியூனுங்கிறது ஆமாம், அது டெடிக்கேட்டடாக கேட்கணும். அது கண்ணை மூடிட்டு நீங்கள் மெடிடேஷனுக்கு சமமானது. அது அப்படியே கிளென்சிங்கும் போது ஒரு சக்கராஸுக்கும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது ப்ராப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஃபாலோ பண்ணவும் முடியல அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன். பட் ஒவ்வொரு சக்கராஸுக்கும் இருக்குது. ஒவ்வொரு சக்கராஸ் 7 சக்கராஸுக்கும் அதோட ஃப்ரீக்குவன்சியில் ஒலிக்கிற மாதிரியான அடுத்தடுத்த பாடல் இருக்குது. அது இல்லாமல் கம்போஸ் பண்ண சாங்ஸும் தனியாக இருக்குது. அந்த இது கேட்டாக்க ஒவ்வொன்றாவே கிளென்சிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது வேணா நான் அடுத்தது போடுறேன். அது இந்த இந்த டைமிங்கில் அந்த கிளென்சிங் சாங்ஸ் கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, மகிழ்ச்சி. அப்புறம் முக்கியமாக இப்போது பெரும்பாலானவர்களுக்கு தீபாவளி கிட்டு காலண்டர் வந்துக்கிட்டு இருக்கு. அனைவருக்கும் அனைத்தும் நிச்சயமாக எல்லாருக்குமே இங்கே கலந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், கேட்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கேலண்டரும் கிஃப்ட்டும், தீபாவளி கிஃப்ட்டும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஒருவேளை யார் வரலைனாலும், சிலர் நேற்றுக்கு போட்டிருந்தாங்க, நேற்றுக்கு வரலன்னு கேட்டவங்களுக்கு 14 to 26 பேர் கிட்டத்தட்ட அனுப்பியாச்சு. ஒரு சிலருக்கு இன்னும் வரல அப்படின்னா ஒரு 2 days 3 days வெயிட் பண்ணுங்கள். சனி ஞாயிறு 6 5 வரல அப்படின்னா இது வரைக்கும் நான் கம்யூனிகேட் பண்ணலை, அட்ரஸ் கொடுக்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் கொடுங்க. அந்த பர்சனல் நம்பருக்கு அனுப்பிட்டு இருக்கீங்க, அனுப்பிட்டா உடனே கிடச்சிரும். அண்ட் பர்டிகுலராக திரும்பவும் நான் சொல்லியிருக்கேன், கிறிஸ்டலுக்கு பே பண்ணிவிட்டு வாங்காதவங்க அப்படிங்கிற யாராவது இருந்தால் அவங்க தயவு செஞ்சு அதை மென்ஷன் பண்ணி போடுங்க. அதை வந்து நிச்சயம் உடனடியாக நம்ம அனுப்பி வைக்கப்படும். அதனால் இங்கிருந்து கட்டாயமாக இந்த 2026 பொங்கலுக்கு முன்னாடி அனைவருக்குமே எல்லாமே கிடைச்சிடணும் அப்படிங்கிறது. அண்டு கிறிஸ்டலுக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு, சிலருக்கு வந்துக்கிட்டு இருக்குது. கிறிஸ்டல் எப்படி மெடிடேஷன் பண்ணுறது, கிறிஸ்டல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட் நோட் சொல்கிறேன். சில பேர் மேக்ஸிமம் கிறிஸ்டல் வாங்கலை, அதனால் தப்பும் கிடையாது. நெஞ்சே கோயில் நினைவே சுகந்தம்னு தாய்மானவர் பாடின மாதிரி நீங்கள் அந்த கிறிஸ்டல் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு கூட நீங்கள் மெடிடேஷனில் இருக்கலாம். கிறிஸ்டல் வாங்கி தான் பண்ணணும், பட் சம்டைம்ஸ் டிலே ஆகுது, இல்லை வாங்கக்கூடிய சூழல் தற்போது இல்லை, பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் அதை மன ரீதியாக நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் வந்து அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணலாம். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், வாய்ஸ் நோட் போட்டு அதை அனுப்பிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவர்களுக்கு நிறைய கேள்விகள் வருகிறது. இது பொதுவாக எல்லாருக்குமே சொல்லிட்டா நல்லா இருக்கிறேன்.
கிறிஸ்டலை எப்படி கிளென்சிங் பண்ணுறது, வந்த பிறகு ஓப்பனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவு இருக்கணும். அப்படிங்கிறதுனால நிறைய பேர் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவே ஒவ்வொருத்தருக்கும் 15 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகிடுது. அதனால் காமனாக சொல்லிடுறேன். ஸோ கிறிஸ்டல் 2 கிறிஸ்டல் கொடுக்குறோம் இல்லையா, 2 கிறிஸ்டல் வந்துடுது. 2 கிறிஸ்டல் வந்த டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கிறிஸ்டல் வாங்கின எல்லாருமே திரும்பவும் அந்த கேள்வி வருது. அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறேன். இப்போது 2 கிறிஸ்டல் ரிசீவ் ஆயிடுச்சு ஆனவங்களுக்கும், சப்போஸ் வாங்கணும்னு எதிர்பார்ப்பவர்களும் அல்லது இப்போது சூழல் இல்லாதவங்களும் எல்லாருமே அந்த கிறிஸ்டல் கிடைச்சுன்னா ஃபஸ்ட்டு கிளென்சிங் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது கிறிஸ்டல் வந்த பிறகு இது பவுல், இந்த அளவுக்கு ஒரு 1/4 லிட்டரு தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கிண்ணம், ஒரு கிண்ணத்தை எடுனா பவுல் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் 3/4 வயசு தண்ணீர், 2 இருக்குது, 2லேயும் 3/4 வயசு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து போட்டு கிளென்சிங் அது நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சின பிறகு ஒரு பிஞ்சுனா மூக்குப்பொடி அளவுக்கு கிளென்சிங் பவுடர் டாக்டர் கொடுத்துருப்பாங்க, மூலிகை பொடி. அந்த மூலிகை பொடியை எடுத்து இதுலேயும் இன்னொன்று 2த்துலேயும் கலந்துடணும். கலந்த பிறகு கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, கிறிஸ்டலை எடுத்துட்டு அது உள்ளே போட்டுடணும். அது நிறைய ப்ராசஸ் இருக்குது, பட் காமனாக இதை வச்சுக்குவோம். கிறிஸ்டல் முன்னாடி ப்ரேயர் இருக்குது, அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு ஒரு ப்ரேயர் நிறையா இருக்குது. பட் இப்போதைக்கு அந்த கிறிஸ்டல் ஒரு கிறிஸ்டல் இது 1, 2ன்னு வச்சுக்கிட்டோம்னா 1வது இதில் எடுத்து போட்டுக்கணும். அதேமாதிரி 2வது கிறிஸ்டல் 2வது இதில் எடுத்து போட்டுக்கணும். ஸோ இதை மினிமம் 24 ஹவர்ஸ் 24 மணி நேரம் அதில் ஊறணும். 24 மணி நேரம் 24 மணி நேரத்துக்கு பிறகு இப்போ அதுக்கு சில பேர் மத்தியானத்தில் போடுறாங்கன்னா அடுத்த நாள் மத்தியானம் இல்லை, அந்த மத்தியானம் முடிஞ்சு அடுத்த நாள் காலை, அப்போ 30 மணி நேரம் அல்லது 32 மணி நேரம் கிட்டத்தட்ட, அல்லது 2 நாளாக இருந்தாலும் சரி. ஸோ அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு எடுக்கும்பொழுது அது ஏர்லி மார்னிங்காக இருக்கணும். அதிகாலை 3 to 6க்குள்ளே எந்த டைமாக இருந்தாலும் அந்த டயத்தில் எடுத்துக்கணும். ஸோ இந்த கிறிஸ்டலை எடுத்துட்டு, இந்த ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் 2 கிறிஸ்டல் வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் இது ஒன்று, செகண்ட். இந்த ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் எடுத்துட்டு இதை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணணும். கிறிஸ்டலை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒயிட் டவலால் துடைச்சிட்டு ப்ரேயர் ஹாலில் அல்லது பூஜை ரூமில் வச்சிடணும். அப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி எடுத்து யார் காலையும் படாதபடி பேஷன் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஊற்றிடணும். யார் காலையும் பேஷனில் இல்லைன்னா யார் காலையாவது ஊற்றிடக்கூடாது. இது அப்படியே நெகட்டிவிட்டி உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த தண்ணியை பேஷனில் எடுத்து ஊற்றிடணும், கிளென்சிங் பண்ண தண்ணி. அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு 4-5 தடவை ரிங்ஸ் பண்ணணும், 5-6 தடவை நல்லா கழுவிட்டு, சுத்தமாக கழுவிட்டு இதை தலைகீழ கவுத்து வச்சிடணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது முடிச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் டெடிக்கேட்டடாக ப்ரேயர் வைக்கணும். உங்களுக்கான கோரிக்கை 3 கோரிக்கை இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 கோரிக்கை, அதிகபட்சமாக ஒரு கிறிஸ்டலில் 3 கோரிக்கை. என்ன வேணும்? ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தில் தண்ணீர்வு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது. அடுத்தது 2வது பாசிட்டிவ், எல்லாமே கொடுக்குற கமெண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். எனக்கு கடன் போகணும் அப்படிங்கிறத விடவும் எனக்கு நிறைய செல்வ செழிப்பு வரணும், நிறைய பணம். இப்போ ஒரு மாதத்துக்கு 50,000 60,000 சம்பாதிக்கிறேங்கன்னா கேட்குறதே கேட்போம், 2 லட்சம் 5 லட்சம்னு கொடுப்பேன். அதிகமாக கேளுங்க, எனக்கு ப்ரேயர் ஒன்று தானே, கொடுக்கறது அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் 50,000 வேணும்னா 5 லட்சம்னு போட்டுக்கணும். 5 லட்சம் எனக்கு வேணும் அப்படின்னு. ஒருவேளை அது கொடுக்கணும்னு நினச்சி சரி போனால் போன்னு சேங்ஷன் பண்ண பண்ண முடியும். அதனால் ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் அப்படின்னு ஒரு ப்ரேயர் வச்சுக்கோங்க. 2வது ஆரோக்கியம், உங்களுக்கு அது உங்களுடைய கோரிக்கை, எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்து 2வது ஆரோக்கியம். ஸோ இந்த முழுமையான பரிபூரண ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நீங்கள் அப்படின்னா ஃபேமிலியில் நானும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் பரிபூரண ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். இல்லை பர்டிகுலராக பேர் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ஆரோக்கியம் எடுத்தது குடும்ப உறவுகள், அன்பான உறவுகள். காமனாக குடும்ப உறவுகள், அது ஆஃபீஸில் ஏதாவது இருந்தால் அனைவரிடம் அன்பான உறவுகள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்படி சப்போஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க பேரை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதில் கண்டிப்பாக கணவன் மனைவி பேரையும் மனைவி கணவன் பேரையும் பகிர்ந்து கொள்ளவும் அதில் போட்டுட்டு மனைவி அன்பாக இருக்க வேண்டும். அல்லது ஆஃபீஸில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட பேர் போட்டு அவர் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காமன் ஃபாரமாக இதை வச்சுக்கிங்க. 3, ஃபஸ்ட்டு பொருளாதாரம், 2வது ஆரோக்கியம், 3வது உறவு, அன்பான உறவுகள் அப்படிங்கிற இந்த 3 ஃபாரமையும் 3 கோரிக்கை இதை வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு ப்ரேயர் எவ்வளோ நேரம் அப்படின்னாக்க சார் சொல்லியிருக்கிறது ஏஜுக்கு டிபெண்ட் அப்பான் த ஏஜ். ஒருத்தர் 30 வயசு இருக்குன்னாக்க 30 நிமிடம், 40 வயசுனா 40 நிமிடம், ஒவ்வொரு இயருக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரேயர் வச்சுட்டு இந்த 3 கோரிக்கை வச்சுட்டு நீங்கள் ப்ரேயரில் இருந்துட்டு அதை முடிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு
இந்த கிறிஸ்டலை வந்து உடம்போட படுற மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டரு. அதனால தான் பவுச் கொடுத்துருக்காங்க. ஏதாவது செயின் இருந்தால் செயினில் போட்டுட்டு அதில் அந்த பின்னில் கோர்த்து உள்ளே போட்டுக்கலாம். சிலர் வந்து அஃபிஷியலாக வெளியில் போகும்போது இதை போட்டுட்டு போக முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் குப்பி மாதிரி ஒன்று அதில் டப்பா போட்டு வச்சுக்கலாம்னு ஜெகதீசன் சார்கிட்ட சொன்னார். அது கூட ட்ரை பண்ணியிருக்கேன். சார்கிட்ட கேட்டுட்டு அதை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த பவுச்சில் வச்சு உடம்புல படுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அது வந்து உடம்புல இருக்கிற எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜியை சக் பண்ணி ரிலீஸ் பண்ணும். அதனால தான் உடம்புல இருக்கணும். அதுவும் பர்டிகுலராக டிசீஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டவர்கள் கட்டாயமாக இருக்கணும். ஸோ உடம்புல படுற மாதிரி தான் இருக்கணும் இல்லை. அடுத்த செகண்ட் ஆப்ஷனாக ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க அல்லது பர்ஸ் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி எதை பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுடைய நீங்கள் இருக்கிறத சுற்றி ஒரு 6 அடி 5 to 6 அடி கிட்டத்தட்ட சர்க்கியூட்டில் இருந்தால் போதுமானது. பட் உடம்புட்டு இருந்தால் நல்லது. பர்டிகுலராக கேன்சர் ரொம்ப மோசமான டிசீஸ், ரொம்ப குருஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து கட்டாயமாக உடம்போட போட்டிருக்கணும் இது. ஸோ இது முடிஞ்சு அன்று இரவு இருக்கு இல்லையா, அன்று இரவு படுக்க போகும் முன்பாக அந்த கிறிஸ்டல் உடம்புல போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, இதை எடுத்து ஒரு டம்ளர் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டரில் இதை போட்டுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு, அதே கோரிக்கை 3 கோரிக்கை ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் போட்டுடணும். வாட்டர்லாம் போட்டுன்னா டப்புன்னு போட்டுறாதீங்க, உடையாத அளவுக்கு பொறுமையாக வைங்க. வச்சுட்டு அந்த ப்ரேயர் வச்சுட்டு தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி தனியாக ஒரு இடத்துல பூஜை ரூம் அல்லது ஏதாவது கீழே விழுந்துடாமல் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு காலையில் எழுந்திருக்கும் பொழுது அந்த 3 கோரிக்கையை மனசில் வச்சுட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை அதை ஜிப் பண்ணி வாயில் வச்சு ஜிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கும்போது அப்போ அந்த 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 ஒரு டம்ளர் வாட்டர் ஃபுல்லாக முழுமையாக குடிக்கின்ற வரைக்கும் அந்த கோரிக்கையை நினச்சிட்டு குடிங்க. இது வந்து பியூர்லி எனர்ஜைஸ்டு வாட்டர். இதை தான் நம்ம வந்து உஷத் பானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காலையில் இது கட்டாயமாக குடிக்கணும். இது வந்து இப்போ முடிஞ்சிருது. இப்போது குடித்த பிறகு ஸோ சம் சீரியஸ் கண்டிஷன் லெவலில் இருக்காங்க, ரொம்ப இது நடந்தே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு டெய்லி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சிலர் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி டாக்டர் சொல்லுவாங்க. இப்போது இந்த உஷத் பானம் குடித்த பிறகு இந்த கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, இந்த கிறிஸ்டலை பழையபடி அந்த முதல்ல அந்த கிளென்சிங் பண்ண இந்த பவுல் இருக்கு இல்லையா, அந்த பவுல் எடுத்துக்கிட்டு வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி கல் உப்பு எடுத்து போட்டுட்டு அந்த பிஞ்ச் வாட்டர் போட்டு எல்லாம் கலந்துட்டு இந்த உஷத் பானம் குடித்த பிறகு அந்த கிறிஸ்டல் வந்து இது உள்ளே போட்டுடணும். இது உள்ளே போட்டுட்டு கோரிக்கை வச்சுட்டு இது முடிச்சிடணும். அதன் பிறகு காலையில் இன்னொரு கிறிஸ்டல் இருக்குது, அது 2 நாள் கண்டினியூ இருக்கும். அந்த கிறிஸ்டல் எடுத்துட்டு திரும்ப இதே மாதிரி அது கிளென்சிங் பண்ணிவிட்டு வாட்டரை அதில் இருக்க பவுலில் இருக்க வாட்டரை எடுத்து பேஷனில் ஊற்றிட்டு திரும்பவும் அந்த ப்ரேயர் வச்சுட்டு கழுத்தில் போட்டுக்கிட்டு அடுத்த நாள் அந்த நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உஷத் பானத்தை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலை எழுந்து உஷத் பானம் குடிக்கணும். இது அதாவது ரொம்ப அர்ஜென்சியாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் டெய்லி ஒன்று மாற்றி இதை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இல்லை பொறுமையாக பார்த்துக்கலாம், நார்மல் ரொட்டேட் டைப் நல்லா இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக நடக்கலாம் அப்படின்னாக்கா 2 நாளைக்கு ஒரு தடவை இதை பண்ணலாம், இல்லைனா 3 நாளைக்கு ஒரு தடவை. ஸோ எத்தனை நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிறத டாக்டர் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் டெய்லி பண்ணுறது பெட்டர். அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ டைம் முடியும், 2 நாளைக்கு ஒரு தடவை பண்ண முடியும், 3 நாளைக்கு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரினா 3 நாளைக்கு, அதிகபட்சம் 4 நாட்கள், அதாவது வாரத்துக்கு 2 நாளில் பண்ணுற 2 முறை பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் பெட்டர். ஸோ இது வந்து ஹவு கேன் பி யூஸ் த கிறிஸ்டல். ஃபஸ்ட்டு கிளென்சிங் எடுத்த உடனே வந்த பிறகு எப்படி கிளென்சிங் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தொடர்ச்சியாக இதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த கிறிஸ்டல் தொடர்பாகவும் அல்லது கேசிஎம் வந்து டாக்டர் கொடுத்த பிறகு அது யாராவது பர்டிகுலராக இருக்கோ அது வரும். இப்போதைக்கு கேலண்டர் எல்லாருக்கும் வந்திருக்கும், மேக்ஸிமம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கேலண்டர் அதோட சேர்த்து தீபாவளி கிஃப்ட்டு ப்ளஸ் வந்து எமர்ஜென்சி பில்ஸ் இது எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, அது இன்னையோட அதை வந்து கிளியர் பண்ணிடலாம். வரல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் எனக்கு அஃபிஷியல் நம்பருக்கு வந்து அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது. வரல அப்படிங்கிறது உங்களோட அட்ரஸ்ஸு, பேர், அட்ரஸ்ஸு, பின்கோட் நம்பர் ப்ளஸ்ஸு காண்டாக்ட் நம்பர் இதோட சேர்த்து எனக்கு அனுப்பிட்டிங்கன்னா நான் அனுப்பி விட்டுருவேன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா?
இல்லை. சார் வணக்கம் சார், நாகேஸ்வர் ராவ். சார் வணக்கம். ஆமாம், உங்களுக்கு வந்து மெடிசன் வந்துடும் சார். நீங்கள் ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கு. செகண்ட் இது உங்களுக்கு ஆமாம் மெடிசன் வரல. மெடிசன் வந்துடும் ஷூர். சார். இப்போ அது இந்த தீபாவளி கிஃப்ட் அமைச்சிருக்கீங்க இல்லையா, ஆமாம். அது எந்த இது 3 கொரியர் செக் பண்ணியாச்சு சார். ப்ரொஃபஷனல், டிடிடிசி, அப்புறம் வந்து எஸ்டி கொரியரும். அது கொஞ்சம் ஒரு 40 கிலோமீட்டர்ல இருக்கு எங்களுக்கு. அங்கேயும் செக் பண்ண, அங்கேயும் எது நாங்கள் ஒன்றும் ரிட்டர்ன் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ம் ஸோ நீங்கள் கொரியர் ட்ராக்கிங்கில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் செக் நான் பண்ணிக்கிறோம் சார். போட்டுறேன். வேற ஒன்று, ரைட் நாகேஸ்வர் ராவ், உங்களுக்கு நான் போட்டுறேன் சார். ஏன்னா அது எந்த கொரியர்னு எஸ். தெரியல. இப்போ 2 வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கு. அதில் 2 ப்ரொஃபஷனல் டிடிடிசி மட்டும் வரல. இந்த ஓகே எஸ்டி கொரியர் மட்டும் செக் பண்ண, அங்கேயும் எதுவும் நான் ரிட்டர்ன் பண்ணல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், நோ ப்ராப்ளம். நான் வந்து அவங்கள்ட்ட பேசிடுறேன். அவங்க பேசிட்டு எனக்கு சரி சார், அனுப்பிட்டாங்க. உங்களது மட்டும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த ட்ராக் நம்பரை சரி சார், அனுப்பி விட்டுறேன். சரி சார். ஓகே ஓகே சார். ரைட், நன்றி. அந்த கிறிஸ்டல் கிளீனிங் அந்த இது கூட, பவுடர் கூட கொஞ்சம் அனுப்பிச்சிடுங்க சார். அனுப்பிச்சிருக்கீங்களா சார்? கிளென்சிங் பவுடரோ இப்போ தான் கேட்டிருக்கேன். சரி, நான் இப்போ ஆமாம், 2 கேட்டிருக்கேன் சார். நான் எனக்கு என் ஒய்ஃப் இருக்கேன். கிளென்சிங் பவுடர், சரி சார், அது கிளென்சிங் பவுடர் அனுப்பி விட்டுறேன். ஓகே ரைட். உங்களுக்கு இப்போ 2 ட்ராக் நம்பர் 2 சார். அதே மாதிரி ஓகே. எனக்கும் வரணும் சார். நாராயணன் சேலம். நாராயணன் சேலம் உங்களுக்கு அனுப்பி விட்டனே. சேலம் இது நாராயணன். வந்துருச்சுங்க சார். வந்துருச்சுங்க சார். கிறிஸ்டல் கேட்டேங்க சார். கிறிஸ்டல் ஓ கேசியம். அதானே கிறிஸ்டல். கிறிஸ்டல் வந்து ஆல்ரெடி கவுன்சிலிங்க்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்காக ஆமா ஆமா சார். டாக்டர் கவுன்சிலிங். பேசுவாங்க ஃபர்ஸ்ட். ஆமா பேசினதுக்கு பிறகு யாருக்கு வந்து எந்த மாதிரியான கிறிஸ்டல் கொடுக்கறது அப்படிங்கிறதும் கேசிங் அதுக்கப்புறம் தான் ஃபைனல் பண்ணுறது. நீங்கள் கவுன்சிலிங் மட்டும் பே பண்ணுறீங்க. இன்னும் கவுன்சிலிங் டாக்டர்கிட்ட பேசலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? டாக்டர் உங்கள்கிட்ட பேசிட்டாங்களா? ஆமா ஆமாங்க சார். பேசிட்டாங்க. அப்போ கரெக்ட் சார். இல்ல பேசல சார். பேசல அதான் நீ உங்கள்கிட்ட பேசல சார். பேசல. சேலம் நாராயணன் தெரியும், ஞாபகம் இருக்கு. நாராயண் சேலம் சார். உங்களுக்கு கவுன்சிலிங் இன்னும் கொடுக்கல. கவுன்சிலிங் கொடுக்கும்பொழுது கிறிஸ்டல் சொல்லுவாங்க. இந்த பேர்ல ஏன்னா எல்லாருக்கும் கிறிஸ்டல் அப்படிங்கிறது காமன் அப்படி இல்லை. அது இப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி தகுந்த மாதிரி எனர்ஜைசேஷன், இப்போ ஒரு பொருளாதாரம். அதான் சார். ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமா ஆமா. ஆமா ஆமா சார். டாக்டர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது சொல்லிடுவாங்க. அப்போ நான் கேட்டுட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது நானே கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க சார். கிளென்சிங் 2 அனுப்புங்க சார், நாகேஸ்வர் ராவ். 2 கிளென்சிங் தானே போட்டு 2 கிளென்சிங் போட்டு. ஓகே சார். சரி சார், தேங்க்யூ சார். சார் எனக்கு அனுப்பிட்டீங்களா சார்? ஆமாம் மேடம், உங்களுக்கு நானே நேரடியாக வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் மேடம். ஓகே, நானே வந்து வாங்கிக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா வணக்கம், கண்ணன் பேசுறீங்க. உங்களுக்கு பத்மா மேடம் இன்னைக்கு அனுப்பிடுறேன். இன்னைக்கு சார்கிட்ட நீங்க உங்களுக்கு நேரடியாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஆமா கேட்டிருக்கேன். சார் ஓகே அப்படின்னாங்கன்னா உங்களை நேரடியாக வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நாங்கள் சப்போஸ் டிலே ஆகுதுன்னா நான் உங்களுக்கு எனக்கு அனுப்பி விட்டுருவேன். ரெடியா இருக்கு? சரி சரி, ஓகே சார். ஓகே சார், நீங்க மற்ற விஷயம் நீங்க பேசணும் அப்படிங்கிறதா சார். சொல்லுங்க. ஐயா வணக்கம், கண்ணன் பேசுறீங்க. சார் வணக்கம். வணக்கம், உங்களுக்கு சொல்லுங்க. ஐயா என்ன காலண்டர் இன்னும் கிடைக்கலைங்க. காலண்டர் கண்ணன் 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 ஆமா அனுப்பல. எப்போ நீங்க அந்த இது டீட்டெயில் அனுப்புனீங்க? உங்க டீட்டெயில் கண்ணன் அனுப்பல. ஐயா அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டேங்கய்யா. ஃபார்ம்ல ஃபில் பண்ணீங்களா? ஆமாங்கய்யா. நீங்க தமிழ்ல அனுப்பியிருந்தீங்களா? இல்லைங்க, இங்கிலீஷ்ல தாங்க போட்டேன். இங்கிலீஷ் தானா? இங்கிலீஷ் மேன் தானே? அப்போ நேரம் வந்திருக்கணுமே. கண்ணன்ங்கிறது லிஸ்ட் அவுட்ல எடுத்துட்டோமே. அதுல அந்த நீங்க ஃபார்ம்லன்னா இப்போ அனுப்புன ஃபார்மா? ஆமாங்க. ஓகே ரைட். அந்த இது கிறிஸ்டல் ரைட். ஓகே, காலண்டருக்காக ஃபார்ம் கொடுத்துருங்க அந்த சரி. கண்ணன் எனக்கு அந்த 883355க்கு உங்களுடைய நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதை அனுப்பி விடுங்க. நான் இன்னைக்கு அனுப்பி விட்டுறேன். நன்றிங்க. பழசில் அதில் நான் அனுப்பின ஞாபகம் இல்லை, அதனால இதை உடனே அனுப்பிடுறேன். ஓகே, வேற கோகுல் தான் அனுப்பிட்டேன் சார். இன்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன். கோகுல் 100% தெரியும். கிறிஸ்டல் பிளஸ் வந்து கேசிஎம் வச்சு அனுப்பினேன். ஸோ டெஃபினட்டா இன்னைக்கு வந்துடும் ஷூர். இல்லைன்னா நான் ட்ராக் நான் பார்க்குறேன், உங்களுக்கு அதை அனுப்பி விட்றேன். ட்ராக் பார்த்துக்கங்க. ஓகே ஓகே. பிஜே கண்ணன் நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ அவர் பிஜே கண்ணனா சார்? கண்ணன் சார் வணக்கம். இன்னைக்கு பிஜே கண்ணனுக்கு நாங்க அனுப்பியிருக்கோம். மதுரை பி கண்ணனுங்கய்யா. பி கண்ணன் நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சின்னு இருக்குங்க. பி கண்ணன் சரி, நான் செக் பண்றேன். ஓகே, பிஜி கண்ணன் 2 கண்ணன் பி கண்ணன் ரைட். ஓகே, நான் செக் பண்றேன். அப்போ நீ காலையில் செக் பண்ணிட்டு எனக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க. ஸோ அனுப்பியிருந்தா அந்த அனுப்புற லிஸ்ட்டில் கொரியர் லிஸ்ட் இருக்குது.
அது சரி எங்கிட்ட நேம் லிஸ்ட் இருக்கு, ரெண்டையும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணுங்க இல்லைன்னா. ஓகேங்க சார் ஓகே ஓகே குட். சார் வணக்கம் வணக்கம். சார். இப்ப நம்ம வெளியூர் போனா எப்படி சார் கிறிஸ்டல் எடுத்து போக முடியுமா சார்? கண்டிப்பா எடுத்துட்டு போலாமே, அது சின்னது. இந்த உப்பு சார், உப்பு கிளீனஸ் கிளீன்ஸ் பண்ணோம்ல சார் ஓ, டெய்லி. உப்பு மிளகா புளிலாம் இது எல்லாமே எடுத்துட்டு போனாங்க. கரெக்ட். உப்பு வந்து வெளியூர் போறீங்க அப்படின்னாக்க டியூ டு 1 or 2 days உங்களால பண்ணாம ஒரு 3 days கிட்டத்தட்ட கிளென்சிங் வேணா பண்ணாம இருந்துக்கலாம். டியூ டு த கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் 1 week கிட்டத்தட்ட, அது ரேர் தான், 1 week கிட்டத்தட்ட அப்படின்னாக்க கல் உப்பு கொஞ்சம் எடுத்துட்டு போட, ஒரு கைப்பிடி தானே, நிறைய போடாம கைப்பிடி பிளஸ் இந்த ஒரு கைப்பிடி அளவு உப்பு கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு போனா போறோம். போட்டுட்டு அந்த பவுல் எடுத்துட்டு போயிடுங்க. சேம் ஒரே பவுலை தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த எனர்ஜைசேஷன் அதில் வந்து அதுலேயே இருக்கும். அதனால ஊருக்கு போகிறதா இருந்தால் ஒரு வாரம் கிட்டத்தட்ட போகிற மாதிரி இருந்தது, அந்த பிளானிங் இருந்ததுனாக்க எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லை 1 or 2 days 3 days அப்படின்னா அது தேவையில்லை. ஸோ அது கிளென்சிங் வந்து ஸ்ட்ரென்தன் இருக்கும். அந்த 2 கிறிஸ்டலும் எடுத்துகிட்டு போயிடுங்க. 1 or 2 days நீங்கள் ஒரு 3 days எங்கேயாவது போகிறீங்கன்னா 2 கிறிஸ்டலுமே எடுத்துகிட்டு போங்க. ஓகே, நன்றி சார். நன்றி சார், நன்றி. பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணலாம். சரிங்க சார். லாஸ்ட் லிஸ்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா சார்? இன்னும் ஏதாவது பெண்டிங் இருக்கா எல்லா ஊருக்கும்? உங்களோடதுக்கு பெண்டிங்கிறது 1 2 இருக்கு. கிறிஸ்டலுக்கு சார் வந்து எனர்ஜைசேஷன் பண்ணி சில மெடிசன் கொடுக்கறதுனால அவங்களோடது பெண்டிங் இருக்கு. அந்த கேட்டகரியில் 2 டைப் ஆஃப் இதில் பெண்டிங் இருக்கு. ஒன்று அது, இன்னும் வந்து சரியா ஏற்கனவே இப்போ அட்ரஸ் பின்கோட் நம்பர் சரியா இல்லாமல் இருக்கிறவங்க ரீசெக் பண்ணிட்டு ஃபைனல் பண்ணிட்டு கொடுக்கறது. சிலர் இப்போ தான் போட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் பெண்டிங். மற்றபடி முன்னாடியே கொடுத்த எல்லாருக்குமே அனுப்பியாச்சு. அதே மாதிரி எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ லேட் ஆகிடுச்சு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறது இல்லை. அதிகபட்சம் ஒரு 7 days, இந்த சாட்டர்டே சண்டே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வரல அப்படின்னாக்க ரீசெக் பண்ணிட்டு டெஃபினட்டாக வி வில் சென்ட் ஆல் டு ஆல். உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணவங்க கேட்டுட்டு இருக்காங்க, அதனால கேக்குறேன். உங்களுக்கு அனுப்பிட்டீங்களா? ஏன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாரும். ஃபில் பண்ணால் கண்டிப்பாக வரும். ஃபில் பண்ண நோ டவுட். ஏன்னா அந்த ஃபில் பண்ணல ஃபார்மில் எடுத்து தான் அட்ரஸ் எடுத்துகிட்டு அனுப்பிட்டு இருக்கோம். அதனால் அது கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து ரோஜா எஸ், அந்த மெடிசன் உங்களுக்கு கேட்டிருக்கீங்க இல்லையா, அது சேர்த்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நான் வரும்போது இந்த ப்ராப்ளம் இப்போ சரியாயிடுச்சு. இப்போ அந்த மெடிசன் என்ன பண்றது? மெடிசன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அது எதுக்காக நல்லாயிடுச்சு ரைட்டுமா, அது நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் அது வராமல் இருக்கிறதுக்காக அது பயன்படுத்திக்கிறது. அது வந்து இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி இல்லை. ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது முன்னாடி சரியாயிடுச்சுன்னா அது திரும்பவும் வராமல் இருக்க அதை பயன்படுத்தலாம். இந்த மெடிசனுங்கிறது இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஸோ திரும்பவும் வராமல் இருக்கிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, நன்றி. வேற சார் வணக்கம், சிவகுமார். சிவா சார். ஓகே சார், இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு அந்த பையனோட இதுக்கு தானே? ஆமா சார். எதுவும் வரல சார் இன்னமும். இல்ல, அனுப்புனா தானே வரும். உங்களுக்கு அனுப்பல. சரி, உங்களுக்கு பையனோட அந்த கிறிஸ்டல் எனர்ஜைசேஷன்ல இருக்கு. நேத்திக்கு அனுப்பிடலான்னு பார்த்தது முடியல. நேத்திக்கு கண்டிப்பா இன்னைக்கு உங்களோடதுக்கு வரும். உங்களோடதுக்கு கண்டிப்பா சிவா சாருக்கு வரும். கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பிடுவோம். அனுப்பிட்டு நான் உங்களுக்கு அனுப்பியாச்சு சார். உங்களுக்கு அனுப்பியாச்சு. மேபி நான் நேத்திக்கு ட்ராக் ஒரு 2-3 பேர் சொல்லும்போது அவுட் ஆஃப் தமிழ்நாட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க ட்ராக் போகிறதுங்கிறது. நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும். அது நான் அந்த ட்ராக் நம்பர் அனுப்பி விட்றேன். நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சிரும். வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் உங்களுக்கு அனுப்பியாச்சு மேடம். சார் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிரும். எனக்கு அனுப்பிட்டீங்களா? ஐயா 2 கேட்டிருந்தேனே. உங்களுக்கும் வளர்மதி மேடத்துக்கும் பிரேமலதா மேடம் தானே? லட்சுமி விநாயகம். யாருமா? லட்சுமி விநாயகம். லட்சுமி விநாயகம். டெய்லி கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தேனே, 1 வந்துருச்சு, இன்னும் 2 வரல. எஸ் ஆமா, 1 வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நேற்றுக்கு கால் பண்ணிருந்தேன். ஆமா, நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட்டு. ஏற்கனவே 1 அனுப்பியாச்சு உங்களுக்கு. ஸோ திரும்ப 2 கேட்டிருக்கீங்கன்னு அதை அனுப்பி விட்டுறேன். சரி, ரைட். ஓகேம்மா. சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சசி சசி மேடம். சொல்லுங்க மேடம்.
சார் எனக்கு அனுப்பிட்டீங்களாங்க சார்? நான் சசிகலா பேமெண்ட்லாம் பண்ணிட்டேன் சார். நான் உங்களுக்கு சசி வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் சார். நான் சசிகலா மேடம் அனுப்பியாச்சு. சசி மேடம், சசி ரோஜா மேம் ஃப்ரெண்டு. ஓ நீங்களா? உங்களுக்கு நான் அனுப்பலாமா? உங்களுக்கு அட்ரஸ் அனுப்பியிருக்கீங்க, பேமெண்ட் அனுப்பியிருக்கீங்க, சார்கிட்ட பேசியிருக்கு, உங்களுக்கு அனுப்பிடுறேன். சசி சரிங்க சார். நான் ஐயாட்ட பேசணும், அப்பாயின்மெண்ட் கேட்டேனேங்க ஐயா. ஆமாம் கேட்டிருக்கீங்க. அன்னைக்கு மேடத்துக்கிட்டையும் பேசியிருந்தீங்க. ஆமாம். சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இன்னைக்கு சார் இன்னைக்கு நாளைக்கு இல்லை, மண்டேக்கு ஓகே. பிறகு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். சில மெடிசன்ஸ் டியூ டு த யூஎஸ்எஸ்எம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு மெடிசன்ஸ் இருக்குது, அது மண்டேக்கு பிறகு கவுன்சிலிங் கொடுக்கலாமா? சரிங்க சார். நன்றி. தேங்க்யூங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு அனுப்பலாம் ஐயா. தீபாவளி எல்லாருக்கும் மேடம், புதுசு பழசுன்னு இல்லையே, யார் யாருக்கு கேட்டாங்களோ அத்தனை பேருக்குமே அனுப்பியிருக்கோம். இல்ல இப்ப உங்களுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? இல்ல எனக்கு மதுரை அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க, இன்னைக்கு நேற்று வரைக்கும் வரல. நேற்று வரையும் வரலையா? மதுரையில விமல்ராஜ் முத்துக்குமார் குமார் 3 பேர். குமார் எந்த பேர்ல கொடுத்துருக்கீங்க? மதுரை விமல்ராஜ் இல்லை சார். விமல்ராஜ் அனுப்பியிருக்கேன். விமல் இல்ல வரல, விமல் நேற்று வரைக்கும் வரலைங்க. விமல் மதுரையா? ஆமாங்க. சரி, நான் செக் பண்றேன். விமல். சரி. குமார் உங்க பேர்ல போடல இல்லையா? இல்லைங்க, இல்ல என் பேர்ல இல்லைங்க, மருமகன் பேர்ல மதுரை அட்ரஸ். ஓ, அங்க அனுப்பி விட்டுறேங்கிறீங்க. சரி, ரைட், ஓகே, நான் செக் பண்றேன். சார் வணக்கம் சார். முத்துக்குமாரும் கொடுத்துருந்தாருங்க, அதே அட்ரஸ் தான் கொடுத்துருக்கோம். முத்துக்குமாருக்கு விமல்ராஜ் 3 பேர். ஓ, பேர் மட்டும் வரும், அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? ஆமாங்கய்யா. இது நான் அடிச்சுட்டு திரும்ப மாத்தி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். முத்துக்குமார். இப்போ அந்த மாதிரி இருந்தாக்க ஒரே அட்ரஸ்ல 2-3 பேருக்கான 2-3 போகிறதுல ஒருத்தருக்கே 4-5 கேட்டாக்க அனுப்பல, ஏன்னா ஒன்னொன்னுக்கும் தனித்தனி கொரியர் போகும். ஸோ முத்துக்குமார் இதை நான் செக் பண்ணிடுறேன். ஓகே தென். சார் வணக்கம் சார். வணக்கம் சார் குணசீலன். சார் குணசீலன், திருச்சி. ஆமாம் சார். அது கவுன்சிலிங் எப்போ சார்? இது கிறிஸ்டல் எனக்கு வேணும். உங்களுக்கு கேலண்டர் வந்துருச்சு இல்ல? வந்துருச்சுமே. கேலண்டர் மெடிசன் வந்துருச்சு சார். ரைட், ஓகே. இது கிறிஸ்டல் தான், அதை பத்தி தான். கிறிஸ்டல் கவுன்சிலிங் இல்லையா? ஆமாம் சார். சரி, ஓகே, அது நான் சார்ட்ட கேட்டு சொல்லிடுறேன். ஆமா, சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணன் சார், சொல்லுங்க. சார் எங்க ஒய்ஃப்க்கு மரகதவள்ளி, அவங்களுக்கு கவுன்சிலிங் ஒன்று கிடைக்கல சார். மரகதவள்ளி சார். கவுன்சிலிங் நாளைக்கு கொரியர்ல அனுப்பிடலாம். சார்ட்ட சொல்லியிருக்கேன். கவுன்சிலிங் நீங்க ஒரு 2 days முன்னாடி தான் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். நீங்க இப்பதான் சொல்லியிருக்கீங்க. ஸோ சார்ட்ட சொல்லியிருக்கேன். மரகதவள்ளி. எஸ், ஐ நோ, ஐ ரிமெம்பர் இட். மேடத்துக்கு கவுன்சிலிங் தான் சொல்லியிருக்கேன். சூப்பர் சிங்கரில் நல்லா பாடக்கூடியவங்க, அவங்க கவுன்சிலிங் கேட்டிருக்காங்கன்னு சரி அப்படின்னுக்காரு. நான் சார்ட்ட சொல்லிட்டேன். ஸோ டைம் வரும்போது கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 1 week வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங் கொடுத்துடலாம். ஓகே சார். குட் மார்னிங் சார். நேற்று கேட்டிருந்தேனே சார், எனக்கு ஜாய். யார் மேடம்? சாய்ஸ் மிஸ்ஸஸ் ராஜ்குமார் சார். ராஜ்குமார். ஆமாம், நேற்று வாய்ஸ் நோட்டு போட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஆக்சுவலி ஒன்று வந்துருச்சு, ரிமைனிங் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஆமாம் சார். எத்தனை இன்னும் வரல சார் எனக்கு. கிறிஸ்டல் வரல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது அவங்க கேலண்டர் மட்டும் வந்து. கம்ப்ளைண்ட்டுக்கு உங்களுக்கு கேட்டிருந்தேன் சார். என்னம்மா? கிறிஸ்டல் எனக்கு வரல சார். இது தீபாவளி கிஃப்ட் அந்த இது வந்துருச்சு, மெடிசன் வந்துருச்சு. ஆமா, எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காக கேட்டிருந்தேன். ஆமா, எஸ், அது நேற்று போட்டிருந்தீங்க. எஸ், ஆமா ஆமா, அது கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்க. எஸ், அது சாட்டர் நான் கேட்டுறேன். கிறிஸ்டலும் வெயிட்டிங். ராஜ்குமார் கிறிஸ்டல் ரைட். அவரு இங்க அனுப்பியிருந்தார் சில கிறிஸ்டல்ஸ், அதுவும் நான் அதையும் கொடுத்துறேன். அவரு என்ன லைன்லயே வர்றது இல்ல போல இருக்க, ஓரமா தான். அவரு காலையில 6 o'clock போயிட்டாருன்னா அடுத்து 9:30 ஆயிருது சார். சொன்னாரு, வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துருந்தாலும் கஷ்டமா இருக்கு, வேலைக்கு போக கஷ்டமா இருக்கு, நமக்கு கொடுக்குற வேலையும் கஷ்டமான வேலையை தான் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, நன்றி. சரி, ஓகே. வணக்கம். அனுப்பியாச்சு சார். சூப்பர், உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பியாச்சு. உங்களுக்கு தான் முதல் உரிமை, முதல்ல வந்துருச்சு. உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு வந்துடும். அலாங் வித் 5 கேலண்டர்ஸ், 5 தீபாவளி கிஃப்ட்.
எல்லாமே செஞ்சு நீங்கள் அடுத்தது கேட்டாலும் அடுத்தது ஒரு இதில் அதிகபட்சமாக 5 தான் அனுப்ப முடியுங்கிறதுனால அனுப்பு, இல்லைன்னா ஒரு 10-20ன்னா கூட வச்சு அனுப்பியிருப்போம். அனுப்பியாச்சு. இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும், இன்னைக்கு கூட வரும். நன்றி நன்றி. சரி, ஓகே. சீஃப் டாக்டர் ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. ஐயா கணேசமூர்த்தி. கணேசமூர்த்தி சார், வணக்கம். இது ஸ்ரீதேவி மிஸ்ஸஸ்க்கு கேட்டிருந்தாங்களா ஐயா? ஐயாட்ட பேசணுங்கிறது தானே? ஆமாங்க. சரி, ரைட், ஓகே. நான் சொல்கிறேன் சார்கிட்ட. சரி, எனக்கு ஏற்கனவே போட்டிருக்கீங்க ரிமைண்டர். எனக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பிடுங்க சார். சரிங்க. ஓகே. அவங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்ட். ஆமாம், அது போட்டிருக்கீங்க. டீட்டெயில்ஸ் சார்ட்ட சொல்லியிருக்கேன். ஒன் மோர் எனக்கு இன்னைக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க, அப்டேட் மெசேஜ். ஏன்னா அப்டேட் போடும்போது மேலே வந்துடும். ஸோ உடனே கொடுத்துரும். ஞாபகம் இருக்கு, எழுதியிருக்கேன். கணேசமூர்த்தி. சரி, ஸ்ரீதேவி. ஓகே. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். பிரேமலதா மேடம். கிடைக்குங்க சார். கவுன்சிலிங் சார். முதல்ல கவுன்சிலிங் முடிந்தோடனே கிறிஸ்டல் கவுன்சிலிங் டயத்தில் சார் சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டல் நான் ஃபாலோ பண்ணி அதை வாங்கிறேன். நன்றி. நன்றி மேடம். டாக்டர் வந்துட்டாங்க, சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. வகுப்பு தொடரும். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா. வணக்கங்க சார். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து நடராஜர் கோயிலில் சிவபெருமானை போய் எல்லாம் வழிபடுவாங்க, சிவனை போய் கும்பிடுவாங்க. அவருடைய தரிசனம் இன்னைக்கு கிடைச்சா வாழ்க்கையில் நல்ல தொழில் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் முக்கியமான நாள், எல்லாரும் போய் பார்ப்பாங்க. இது சாதாரணமாக எல்லா வருஷமும் நடக்கிறது தான். ஒரு வருஷமும் ஆருத்ரா தரிசனம் நடக்குது. ஒரு வருஷமும் போய் சிவனை வழிபாடு தான் பண்ணிட்டு இருப்பாங்க, நடராஜர் வழிபாடு பண்ணுறாங்க. ரைட், ஓகே, தப்பில்லை. பட் கர்மா இன்ஜினியரிங் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் போய் கடவுளை போய் பார்க்குறீங்க, கடவுளை தரிசனம் பண்ணுறீங்க. இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறோம், தரிசனம் பார்க்குறோம். கர்மா இன்ஜினியரிங் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் போய் கடவுளை பார்க்க வேண்டாம், கடவுளை உங்ககிட்ட வர வைங்கன்னு சொல்கிறோம். கடவுளை நீங்கள் போய் பார்க்க வேண்டாம், அவரை போய் கும்பிட வேண்டாம், அவர் உங்ககிட்ட வர வைங்கன்னு சொல்கிறோம். அதான் மற்ற ஆன்மீக அமைப்புகளுக்கும் கர்மான்மீகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாம கடவுளை போட வேண்டாம், கடவுளை உங்ககிட்ட வர வைங்க. வர முடியுமா? வர வைக்க முடியுமா? கண்டிப்பாக வருவார். அவர் நம்ம பிறந்திருந்து இறக்குற வரைக்கும், இறந்த பிறகு திருப்பி அடுத்த பிறப்பு பறக்கிற வரைக்கும் எப்பயுமே 24 hours 65 days நம்மளோட கான்டாக்ட்லாம் வச்சுருக்காரு, டச்சில் தான் வச்சுருக்காரு. பட் நாம தான் நினைக்கிறோம், நம்ம இப்போ கடவுளை நினைக்கிறோம், இப்போ கடவுளை கும்பிட்றோம், இன்னைக்கு இந்த நாளில் போயிட்டு கடவுளை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட்டு நம்ம பிறந்திருந்து இறக்குற வரைக்கும், இறந்தது திருப்பி பிறக்கிற வரைக்கும் அப்படின்னு பாருங்க எல்லா டைமே நம்மளை கான்டாக்டாக வச்சுருக்காரு. அவர் நம்மளை கம்யூனிகேட் பண்ணுறாரு, நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாரு. அந்த கம்யூனிகேஷனை வந்து உணர்வதற்குண்டான தகுதி நம்மக்கிட்ட இல்லாததுனால நம்முடைய சில ஈகோ, தற்பெருமை, கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, இந்த மாதிரி நம்ம இந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கிறதுனால அவருடைய கான்டாக்டை நம்மளால் உணர முடிவதில்லை. நீங்கள் கடவுளை வழிபடுவதற்காக, கடவுளை கும்பிடுறதுக்காக எங்கேயும் போகணுன்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் நாமளே கடவுளுடைய ஒரு பார்ட்டு தான், நாமளே ஒரு ஸ்பார்க்கு தான். கடவுள் பெரிய ஒளி அப்படின்னா நாம் அதனுடைய ஒரு டிவைன் ஸ்பார்க். நாமளும் டிவைன் ஸ்பார்க்கு தான். நம்ம உணராததுனால தான் நம்ம போய் இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம், இன்னைக்கு இந்த விசேஷம், இன்னைக்கு அந்த விசேஷம், இன்னைக்கு அங்கே இங்கே போன்னு போயிட்டு இருக்கோம் அறியாமையில். பட் நாம அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் மாதிரி நாமளும் இருக்கக்கூடாது. நாம என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ நாமளே கடவுளுடைய ஒரு வடிவம், அந்த கடவுளுடைய தன்மை நம்மக்கிட்ட இருக்கு. நாம கடவுளை போய் வழிபட தேவையில்லை, கடவுளை நம்மக்கிட்ட வர வைக்கணும். எப்படி வர வைக்கிறது? அந்த டெக்னிக் தான் சொல்லிக் கொடுக்கணும். இறைவனிடம் கையேந்துங்கள், நாகராணிபா பாட்டு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை பாட்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டிருக்கேன். நாகராணிபா பாடின பாட்டு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பில் எத்தனையோ பேர் இறைவன்கிட்ட கையேந்தி இருக்கீங்க. கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கா? கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இறைவன்கிட்ட கையேந்துறோம், கேட்குறோம். நாகராணிபா சொல்கிறாரு, இறைவனிடம் கையேந்துங்கள்,
அவன் இல்லை என்று சொல்வதில்லை. இப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. எல்லாமே கொடுத்துருக்கிறாரான்னு பாருங்க. கொடுத்துருக்க மாட்டார். சில பேருக்கு கொடுத்துருப்பார், சில பேர் கொடுத்துருக்க மாட்டார், சில பேருக்கு பாதி கொடுத்துருப்பார், பாதி கொடுக்க மாட்டார், சில பேருக்கு நீங்கள் ஒன்று கேட்டிருக்கீங்க, அவர் ஒன்று கொடுத்துருப்பார். இதுதான் நடந்திருக்கும். ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. சில பேருக்கு கொடுத்துருப்பார், சில பேருக்கு கொடுத்துருக்க மாட்டார், சில பேருக்கு நீங்கள் கேட்டீங்களா ஏதோ பாதி ஒரு பார்ஷியலாக ஏதோ ஒன்று கொடுத்துருப்பார். இல்லைன்னா நீங்கள் ஒன்று கேட்டிருக்கீங்க, அவர் ஒன்று கொடுத்துருப்பார். அப்போது இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை அப்படின்ற அந்த ஒரு வாக்கு சரியா தவறா? தவறு. அப்போ இறைவனிடம் கையேந்துங்கள், ஆனால் கொடுக்கல. ஏன்? நம்ம யாராவது திருப்பி பார்த்துருக்குமா? ஏன் கொடுக்கல அவர்? ஏன் அவர் கொடுக்குறாரு, இவர் கொடுக்கல? ஏன் நாம கேட்டதை கொடுக்கல, வேற ஏதோ கொடுத்துக்கிறாரு? ஏன் நம்ம கேட்டோம், கேட்டதை கொடுக்கல, பார்ஷியலாக கொடுத்துருக்கிறார்? என்னைக்காவது யாராவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? கடவுள்கிட்ட போய் கேட்க முடியாது. சரி, பார்த்துக்கோங்க. கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது. எப்படி கேட்கறதுன்னு தெரியல, ஏன்னு தெரியல. இன்னைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லா மதத்திலையும் எல்லா வழிபாடு முறைகளும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. தப்பு தப்பா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் சரியா தெரியல. கர்மாந்தின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னா உலகம் முழுவதும் நான் ஏற்கனவே பல வகுப்பில் சொல்லியிருக்கேன், பல வீடியோலையும் பேசியிருக்கேன். நான் சதாம் ஹுசேனை தூக்கு தண்டனை போட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க, அவங்க கண்ட்ரி கொண்டு போயிட்டாங்க, தூக்கு தண்டனை நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அது இந்த போடணும்னு முடிவு தான். அது கோர்ட்டு விசாரிக்குது, அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு, அதெல்லாம் சும்மா கண் துடைப்பு, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அது மக்களை ஏமாத்துற வேலை. அது அவங்கள பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அது விசாரணை, கோர்ட்டு, அப்புறம் ஜட்ஜி வந்தார், இவங்க வக்கீல் வச்சாங்க, விசாரணை பண்ணாங்க, அதெல்லாம் கண் துடைப்பு. அது வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் வேண்டாம். ஜார்ஜ் புஷ் முடிவு பண்ணிட்டார், அவரை கொலை பண்ணிடணுன்ட்டு. முடிஞ்சு போச்சு மேட்ரு, அவ்வளோதான். பிடிச்சாங்க, போனாங்க. உலகத்தில் எல்லா நாட்டு கவர்மெண்ட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அவரை. சார், அவர் ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்தவர், ஈராக் நாட்டுடைய அதிபராக இருந்தவர், நீங்கள் அவரெல்லாம் தூக்கு தண்டனை போடாதீங்க, அவரை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு தண்டனை கூட கொடுங்க, பட் தூக்கு தண்டனை கொடுக்காதீங்க. எல்லா நாட்டு கவர்மெண்ட்டும் கேட்குறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் கூட ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்களும் ஒரே டைமில் அத்தனை முஸ்லீம்களும் ப்ரே பண்ணாங்க. உலகத்துக்கு இருக்கிற அத்தனை முஸ்லீம்களும் ஒரே டைமில் ப்ரே பண்ணாங்க. சதாம் ஹுசேனை அமெரிக்க அரசாங்கம் விடுதலை செய்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணணும்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இறைவனிடம் கையேந்தினாங்க. ஏன் அந்த இறைவன் அதற்கு பதிலளிக்கவில்லை? ஏன் அந்த இறைவன் அவரை காப்பாற்றவில்லை? ஏன் அந்த இறைவன் கண்டுக்காம விட்டுட்டார்? அத்தனை ஆண்களும் பெண்களும் அத்தனை முஸ்லீம் பெருமக்களும் அத்தனை பேர் வேணுனாங்க, பலன் கிடைக்கல. கடைசியில் அவர் பாடி கூட கொடுக்கல. அதை பாடி கொடுத்தா கூட நாளைக்கு பிரச்சனை வரும், தேவையில்ல எவிடன்ஸே எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சதாம் ஹுசேனுடைய பாடி கூட கொடுக்கல. அது எங்கே என்ன பண்ணாங்க கூட யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக வச்சு கடையை முடிச்சிட்டாங்க. பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணல. அவரை தூக்கில் போட்ட தினம்னு சொல்லிட்டு யாரும் கொண்டாடக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸே எல்லா மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன் அத்தனை பேர் மாற்ற முடியல? ஜார்ஜ் புஷ் என்கின்ற ஒரே ஒரு ஒற்றை மனிதனுடைய மனசை மாற்றியிருந்தா மாற்ற முடிஞ்சிருக்கும். அவர் மனசை தோணியிருக்கணும், அவ்வளோதான். ஜார்ஜ் புஷ் என்கின்ற சிங்கிள் மேன், ஒன்லி ஒன் மேன், அந்த மனிதனுடைய மனசில் போய் உட்காந்து நீ அவர் விடுதலை பண்ணிடு, இல்லை தூக்கு தண்ணியை கொடுக்க வேண்டாம், பண்ணிடு அப்படின்னு சொல்லி இத்தனை பேர், இத்தனை லட்சம், இத்தனை கோடி மக்களுடைய அந்த வேண்டுதல் பிரார்த்தனை அந்த ஒரு மனிதனுடைய மனசையும் மாற்ற முடியவில்லை. ஒரே ஒரு சிங்கிள், நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்லாம் கிடையாது. ஜார்ஜ் புஷ் இந்த ஒற்றை மனிதனுடைய மனசில் போயிட்டு விட்டுடுப்பா, போட்டும் பரவாயில்ல, அவனுக்கு போய் ஒன்று கொலை செய்ய வேண்டாம் அப்படின்ற அந்த மனசில் இத்தனை பேருடைய பிரார்த்தனை போய் உள்ள உட்கார்ந்து இருந்திருந்தா, அலோவ் பண்ணியிருந்தா, சரி ஓகே பண்ணிடுங்கன்னா முடிஞ்சு போச்சு. இத்தனை பேருடைய அந்த வழிபாடு பிரார்த்தனை ஏன் செவிசாய்க்கப்படவில்லை? உங்கள் பிரார்த்தனைகள் செவிமடுக்கப்படுகின்றன, பைபிள் சொல்லுது. உங்கள் பிரார்த்தனைகள் செவிமடுக்கப்படுகின்றன, உங்கள் பிரார்த்தனை கேட்கப்படுகின்றன அர்த்தம். அப்போ அத்தனை பேருடைய பிரார்த்தனைகள் அக்கார்டிங் டு கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கிட்டாலும் கூட அத்தனை பேருடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய பிரார்த்தனைகள் செயல்படுத்தப்படுகின்றன. இங்கே நம்ம அல்லான்னு சொல்ல வேண்டாம், எல்லாரும் பொதுதான். கடவுள்னா ஒருத்தர் தான். நம்ம தான் வேறு பேர் வச்சிருக்கோம். இவர் ஜீசஸு, இவர் பெருமாள், இவர் சிவன், இவர் விநாயகர், இவர் முருகர் அப்படின்னு தெரியாமல் நாம் வச்சுருக்கிறோம். எல்லா கடவுளும் ஒன்னே தான். எல்லா கடவுளையும் படைத்தது ஒரே ஒரு கடவுள் தான்.
அது ஒரே ஒரு கடவுள் தான் நம்ம வெவ்வேறு பேரை வச்சிருக்கோம். ஓகே. ஆனால் கிறிஸ்டியானிட்டி படியும் எடுத்துக்கோங்க, இஸ்லாத் படியும் எடுத்துக்கோங்க, இந்து மதத்தின் படியும் எடுத்துக்கோங்க, எல்லா மதங்கள் படியும் எடுத்துக்கோங்க. மக்களுடைய பிரார்த்தனை படிக்கவில்லை. ஒற்றை மனிதனுடைய மனசை மாற்ற முடியல. ஏன்? கர்மா. கர்மா தான் காரணம். அந்த சதாம் ஹுசேன் கிட்ட அந்த ஒரு கர்மா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த குட் கர்மா. அவர் அவருடைய டாய்லெட் கூட பக்கா தங்கத்தால உருவானது, பக்கா கோல்டு. டாய்லெட் பேசின் கூட தங்கத்தால் உருவாக்கப்பட்டது. அவ்வளவு செல்வாக்கா வாழ்ந்த அந்த ஒரு மனிதன், தாடியும் அது பார்த்துருக்கீங்க, அந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அப்படியே முடியெல்லாம் வளர்த்துட்டு தாடியும் தப்புமா அப்படியே ரொம்ப பரிதாபமாக ரொம்ப சோபமாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவரை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தி அவரை தூக்கு தண்டனை போட்டாங்க. ஏன் மாற்றவில்லை? அந்த கர்மான் கொஞ்சமாவது இருந்திருந்தால், அந்த கர்மான் கொஞ்சமாவது அவர் குட்கர்மா அந்த குட்கர்மா கொஞ்சமாவது அவருக்கு இருந்திருந்தால், அந்த குட்கர்மா ஏதாவது ஒரு வகையில் அவர் கடைசி நிமிஷத்தோடு காப்பாற்றி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நாட்டுக்கு பெரிய அரசனாக, முடிசூடா மன்னனாக, நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் பாதாள அறையில போய் ஒளிஞ்சி மறைஞ்சி இருக்கிறாரு. அவரை கண்டுபிடிச்சு கொண்டு போய் வச்சு அத்தனை பேருடைய கோரிக்கைகளை நிறைய என்ன கோரிக்கையெல்லாம் வச்சாலும் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் அவர் எந்த கவர்மெண்ட்டை கூட மதிக்கல. தனி மனிதனை விடுங்க, தனி மனிதனை கூட விடுங்க, நாட்டினுடைய அரசாங்கங்கள் கேட்குறாங்க, உலகத்தில் எல்லா அரசாங்கங்களும் கேட்குறாங்க, எல்லா நாட்டு அரசாங்கங்களும் கேட்குது. இங்கே நான் இந்து நாடு, நான் முஸ்லீம் நாடு, நான் கிறிஸ்டியானிட்டி நாடுன்னெலாம் இல்லை, எல்லா நாடுகளுமே கேட்டாங்க, எல்லா நாடுகளுமே கேட்டாங்க. அப்படி கேட்டும், அவ்வளோ மனமுருகி கேட்டும் அந்த தனி மனிதன் அரசாங்கங்களையும் மதிக்கலை, தனி நபர்களுடைய வேண்டுதல்களையும் மதிக்கலை, அந்த முஸ்லீம் கம்யூனிட்டியினுடைய பிரார்த்தனையும் மதிக்கலை. ஜார்ஜ் புஷ்ங்கிற ஒற்றை மனிதன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே கர்மா இல்லைன்னா யார் என்ன தடைகள் நின்னாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அதை தான் திருப்பி நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, கர்மா தான், அதுதான் கடவுள். நீங்கள் கர்மா அவங்ககிட்ட இல்லாமல் கடவுளே உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்னதான் தலையால் புரண்டு அழுது புரண்டாலும் உங்ககிட்ட கர்மா இல்லைன்னா கடவுளே கண்டுக்கவே மாட்டார். கடவுள் கொடூரக்காரன் தான் அந்த இடத்துல. ஆனால் அன்புமயமானவர், கடவுள் அன்புமயமானவர், அதில் மாற்றுக்கத்தே கிடையாது. ஆனால் உங்ககிட்ட கர்மா இருந்தால் தான் அன்புமயமானவர். இப்போ கர்மா இல்லைன்னா அதை நீங்கள் எப்படி நினச்சிக்கலாம்னா கொடுங்கோலன்னு அப்படி கூட நினச்சிக்கலாம். அப்போ இந்த இடத்துல அவர் கொடுங்கோலனா இருக்கிறாரா அப்படின்னு நினைக்காதீங்க, தப்பா நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க. அவர் கொடுங்கோலங்கிற அன்புமயமானவர் தான். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளாதன் காரணமாக கொடுங்கோலனாக இருக்கிறோம். இப்போ எப்படி குழந்தைங்களுக்கு நீங்கள் வேண்டி கெட்ட மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்ல அப்பா நல்ல அம்மா, இல்லைன்னா கெட்ட அப்பா கெட்ட அம்மா, இதுதானே நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இந்த அனுபவமெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி பிள்ளைகள் கேட்ட மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்ல அப்பா நல்ல அம்மா. நீங்கள் கேட்கல, கண்டிக்கிறீங்க, அப்படி இல்லை இப்படி தான், இப்படி இல்லை அப்படி தான், அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கெட்ட அப்பா கெட்ட அம்மா, சரியில்லை, வேஸ்ட். நான் ஏன் உங்கள் குடும்பத்துக்கு பிறந்தேன், நான் ஏன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தேன். இந்த காலத்து பசங்க சொல்கிறது, நான் ஏன் இந்த குடும்பத்துக்கு பிறந்தேன், நான் வேற எங்கன்னா பிறந்திருக்கலாம், நான் ஏன் உங்களுக்கு பிறந்தேன். இந்த காலத்து பசங்க நிறைய சொல்லுது. இதான் உண்மை. இது என்ன புரியல. ஆனால் நீங்கள் நல்லதாக சொல்கிறீங்க. அது குழந்தைகளுக்கு அவங்க உங்களை எதிரியாக பார்க்குறாங்க. அது இந்த காலத்து பிள்ளைகள் எதிரிகளாக பெற்றோர்களை எதிரிகளாக பார்க்குறாரு, எதிரிகளை ஆகாதவர்களாக பார்க்குறது, எதிரிகளாக கொடுங்கோலர்களாக அப்படி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க நீங்கள் சொல்கிறது அவங்க நன்மை தான் அவங்க தெரியல. இதுதான் இன்னைக்கு கடவுள் வழிபாட்டையும் இதான் நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாம் போய் கடவுள்கிட்ட கையேந்த வேண்டாம், கடவுள் உங்ககிட்ட கையேந்த வைக்கணும். கடவுள் உங்ககிட்ட கையேந்த வைக்கணும். அதுக்கு உதாரணம் எங்கேயும் வேண்டாம், கர்ண கதை எடுத்தாலே போதும். நான் பலமுறை திருப்பி பதிவு பண்ணியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். அவர் எல்லையற்ற வள்ளலாக இருந்தார், லிமிட் எல்லாம் கிடையாது. அவர்கிட்ட போய் கேட்டு யாரும் இல்லைன்னு சொன்னதில்லை, யாருமே இல்லைன்னு சொன்னதில்லை. எந்த டைமில் எப்போ போய் கேட்டாலும் ஒரு கதவு ஓப்பனாக இருக்கும், யார் போய் கேட்டாலும் கொடுப்பார். அப்படி ஒரு கேரக்டர் உருவாக்கப்பட்டிருக்குது புராணத்தில். அது டு லேர்ன் த லெசன், அந்த லெசன் நம்ம கற்றுக்கிறதுக்காக அப்படி ஒரு கதை உருவாக்கப்பட்டு அது நடந்தது உண்மைதான். பட் அந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம அப்படி இருக்கணும். எப்போ நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் வாரி வழங்குற அந்த தன்மை உங்ககிட்ட வருதோ, எப்போ அந்த தானம் தர்மம் செய்கின்ற அந்த தன்மை உங்களுக்கு வருதோ, அப்போ நீங்கள் கடவுளாக மாறுகிறீர்கள். நீங்கள் கடவுளாக மாறுகிறீர்கள். ஏன்னா தானம் தர்மம் மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறது கடவுளுடைய வேலை.
அந்த வேலையை எனக்கு என் மனைவி, என் மக்கள், என் பெண்டு, என் பிள்ளை அப்படின்லாம் இல்லாமல், என் பேரன், என் பேத்திகள் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கடவுளாக மாறுகிறீர்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால தான் சொல்கிறோம், எல்லா மதங்களும் இந்த விஷயத்தை எல்லாம் கை தூக்குறாங்க. ஃபுல் ஓட்டு விடுது அப்படியே, நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல். கொஞ்சம் கூட எதிர்ப்பே கிடையாது. தர்மம் அப்படின்னா மட்டும் எல்லா மதங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். மற்ற கூட எல்லா வேறுபாடு வரும், வேறுபாடுகள் வரும், பிரிவாங்க, இந்த பிரிவு அந்த பிரிவுன்னுவாங்க, நான் அப்படி நீ இப்படி வாங்க. தர்மத்தை மட்டும் எடுத்து பாருங்க, கை தூக்குவாங்க. ஆனால் இந்த தர்மத்தை மட்டும் நாங்கள் விட்டுடுறோம், அது மற்ற இறக்கட்டுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறோன்னு வாங்க நம்ம மக்கள். தர்மத்தை மட்டும் விட்டுரும், அது மட்டும் வேண்டாம், எனக்கு காசு கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்போ நான் மற்றெல்லாம் பண்ணுறேன். தர்மத்தை செய்யுங்க, சேவை செய்யுங்க, இந்த 12 இருக்கட்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றங்கள் நடக்குன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கு போகவும் தேவையில்லை, எந்த வழிபாடு செய்யவும் தேவையில்லை. சர்ச்சா, மாஸ்கா, எந்தெந்த டெம்பிளுக்கு என்னென்ன வழிபாடு எதுவுமே தேவையில்லை. கடவுள் உங்களை தேடி வருவார். நீங்கள் தானம் செய்வராக, தர்மம் செய்வராக இருந்தால், தானம் செய்வராக, தர்மம் செய்வராக இருந்தால் கடவுளை தேடி நீங்கள் போக வேண்டாம், கடவுள் உங்களை தேடி வருவார். 100% சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், கடவுள் உங்களை தேடி வருவார். அந்த டெக்னிக் கற்றுக்கோங்கன்னு தான் சித்தர்கள் சொல்கிறோம். இப்போ சித்தர்கள் பேசுகிறோம், நிறைய பேசுகிறோம். ஆனால் இங்கே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தவங்க பார்த்தா தெரியும், இங்கே எங்கேயும் எந்த சித்தருடைய ஃபோட்டோலாம் இருக்காது. நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துக்கு போய் பார்த்துருப்பீங்க. சித்தர் கோயில், சித்தர் வழிபாடு, அவங்க இவங்க போட்டு பெரிய ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு ஊதுபத்தி ஏற்றி கற்பூரம் காட்டி ரொம்ப ரொம்ப கலாட்டாவாக இருக்கும் எங்கே பார்த்தாலும். ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். என்னோடய கன்சல்டேஷன் ரூமில் மட்டும் ஒரே ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்கும், அதில் 12 சித்தர் ஃபோட்டோ இருக்கும். ஒரே ஒரு சின்னதாக தான் இருக்கும், அது கூட ரொம்ப பெருசாக அப்படி பார்க்குற மாதிரி, பார்த்த உடனே நெய் சிலிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஃபோட்டோவில் இருக்கும், சின்னதாக ஒன்று இருக்கும், அது 12 சித்தருடைய ஃபோட்டோ. அவ்வளோ சிம்பிள். என்ன காரணம்? அவங்கள மனசை நினைச்சாலே போதும். அவங்க எனக்கு பெரிய ஃபோட்டோ வைக்கணும், எனக்கு மாலை போடணும், எனக்கு டெய்லி ஊதுபத்தி கற்பூரம் காட்டணும், எனக்கு பூஜை வழிபாடு சொல்லணும், எனக்கு மந்திரம் சொல்லணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படி கொண்டுட்டாங்க. நீங்கள் இங்கே டாக்டருங்க ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் தவிர சித்தர்கள் சம்மந்தப்பட்ட எந்த இடத்துக்கு போனாலும் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அத்தனை சித்தர்களுடைய ஆசீர்வாதம் இங்கே வராங்க. நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தினமும் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு சொல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே வராங்க. அப்போ இது என்ன, அப்படியே அந்த ஃபோட்டோவை வச்சு மாலை போட்டு உருவ வழிபாடு அப்படி பண்ணணும் அவசியம் கிடையாது. அதை மனசால் அவங்க நினைச்சாலே போதும், அது எனர்ஜி வந்துடும். இறைவனும் அப்படித்தான், சித்தர் பெருமக்களும் அப்படித்தான். பூஜை புனஸ்காரம் தேவையே இல்லை. பூஜை புனஸ்காரம் தவறுன்னு சொல்ல வரல, அது தவறுன்னு சொல்ல வரல. நீங்கள் தப்பாக புரிஞ்சக்கூடாது. பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. அது தேவையில்லை. நம்ம ஹையர் லெவலுக்கு வந்துட்டோம், அதை நினைச்சாலே போதும் வந்துடுவாங்க கடவுள். நினைச்சாலே போதும். நம்ம அந்த அளவுக்கு குவாலிட்டியாக நம்ம மைண்டை வச்சுக்கணும், உடம்பையும் வச்சுக்கணும், மனசையும் வச்சுக்கணும். மனசையும் வச்சுக்கிறது இல்லை, உடம்பையும் வச்சுக்கிறது இல்லை, ரெண்டுமே வச்சுக்கிறது இல்லை. அப்புறம் எப்படி கடவுள்? ஊன் உடம்பு ஆலயம். நீங்கள் கடவுள் நினைக்கிறீங்க, கடவுள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த கடவுள் எங்கே இருக்கிறார்? கோயிலில் இருக்கிறார். கடவுள் கோயிலில் இருக்கார், அப்படிதானே? நீங்கள் சர்ச்சில் இருக்கிறார், மாஸ்கில் இருக்கிறார், வேற எங்கெங்கேயோ இருக்கிறார். அந்த கடவுள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல கும்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பதி, மதுரை, காசி, ராமேஸ்வரம். ஓகே, இப்படி நம்ம நினச்சிக்கிறோம் கடவுள் அங்கே தான் இருக்கிறார், நம்ம அங்கே தான் போய் கும்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். கடவுள் அங்கும் எனாதபடி எங்கும் இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். தூணிலும் இருக்கிறார், திரும்பிலும் இருக்கிறார். அந்த தூணிலும் இருக்கிறார், திரும்பிலும் இருக்கிறான்ற காட்டுறதுக்கு தான் ஒரு கதை, பிரகலாதன் கதை, இரண்யகசிபு பிரகலாதன் கதை. அந்த தூண்லையும் இருக்கிறார் கடவுள், அங்கேயும் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? காட்டு பார்க்கலாம். இங்கே தூண்டு இருக்கிறார், காட்டு பார்க்கலான்றார். உள்ளேருந்து வருவார், பெருமாள் வரார், அது வேற மாதிரி வரார். சரி விடுங்க, அந்த கதை அது ஒரு கதை. அது தூணிலும் இருக்கிறார், திரும்பிலும் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்கணும்? அதை உணரணும். கடவுள் இருக்கிறார். அப்போ கடவுள் இருக்கின்ற கோயில் இந்த பாடி, இந்த உடம்பு. நீங்க வெளில பிசிக்கலாக ஒரு கோயில் பார்க்குறீங்க, இல்லை திருப்பதி பார்க்குறீங்க, இல்லை பழனி பார்க்குறீங்க, ஏதோ ஒரு கோயில், அந்த கோயிலில் கடவுள் இருக்கிறார். அப்போ அதே கடவுள் நம்ம உடம்புல இருக்கிறார். நம்ம தான் கோயில், நம்ம உடம்பு தான் ஆலயம், நம்ம இதுதான் கோயில். அந்த கடவுள் இருக்கின்ற கோயில் இது. இந்த கோயிலை எத்தனை பேருக்கு நீங்க சரியா ப்ராப்பரா வச்சுக்கிறீங்க? இந்த கோயிலை எத்தனை பேர் சரியா ப்ராப்பரா வச்சுக்கிறீங்க? கார்த்திகை தீபத்தப்போ அரௌண்ட் 200க்கு மேலன்னு நினைக்கிறேன்.
ஃபாரினர்கள் நிறைய பேர் வந்து உழவார பணி செஞ்சாங்க. உழவார பணி மீன்ஸ் அந்த கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணுறது, எல்லாமே அந்த புல் பூண்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அந்த கோயிலுக்கு அந்த பெயிண்ட் அடிக்கிறது, எல்லா வேலையும் நிறைய ஒரு வருஷம் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் அரௌண்ட் 240 பீப்புள்ஸ்க்கு மேலே ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க. தட் மீன்ஸ் கிறிஸ்டின்ஸ் கூட நாட் ஒன்லி இந்துஸ். இந்துக்கள் வராங்க, அவங்க இந்து மத தத்துவம் இந்து கடவுள் வராங்க, ரைட். அது மற்ற மதங்களை சேர்ந்த கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள் கூட வந்து அங்கே பெருக்குறாங்க, தொடர்பு எடுத்து பெருக்கி க்ளீன் பண்ணி குப்பை வர்றாங்க இந்த வருஷம் கூட. அது வீடியோலாம் போட்டிருந்தாங்க, பார்த்தேன், நான் கூட பார்த்தேன். எங்கேயோ நாட்டில் பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்து கிறிஸ்டியானிட்டி பீப்புளாக இருந்தாலும் கூட இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை ஒரு ஊர் இருக்கான். அப்போ திருக்கார்த்திகை தீபம்னு ஒன்று ஏற்றுறாங்களாம். அது ரொம்ப கிராண்டான ஒரு ஃபெஸ்டிவலாக எல்லாம் கொண்டாடுவாங்களாம். அது பெரிய கோயிலாக, அந்த கோயிலை போய் நம்ம சுத்தம் பண்ணி அதை ஒரு இறைக்கடமை செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் அவங்க பொழப்ப விட்டுட்டு, அவங்க ஜாப்பை விட்டுட்டு, அவங்க பிஸ்னஸை விட்டுட்டு வந்து உழவார பணி செய்கிறாங்க. அந்த மதத்தை தாண்டி கடவுள் ஒருத்தர் இருக்காரு. அந்த கடவுளுக்கு நம்மளால மொழி என்ன செய்யணும்? மதத்தை தாண்டி கடவுள் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஐடென்டிட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐடென்டிட்டி. அவர் கடவுள், அவர் தான். அது நாம் கிறிஸ்டினாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இறைவனுக்கு நான் போய் செய்வோன்னு சொல்லிட்டு கோயிலெல்லாம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, துடைக்கிறாங்க, பெருக்குறாங்க, குப்பை மரம் தொடப்பம் எடுத்து பெருக்கி கூட்டி வாரி போடுறாங்க. அந்த வீடியோ கூட நான் பார்த்தேன் இப்போ கார்த்திகை மாதம். அவங்க என்ன நினைக்கிறாங்க? இறைவன் இருக்கின்ற இடம், இறைவன் இருக்கின்ற கோயில், அந்த கோயிலை வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கணும், நல்லா நீட்டாக வச்சுக்கணும். இது கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி நீங்கள் எந்த கடவுளை வழிபடுவராக இருந்தாலும், நீங்கள் எந்த மாதிரி சார்ந்ததாக இருந்தாலும், அந்த கடவுள் உங்கள் உடம்புல தான் இருக்கிறாரு. அது எப்படி இருக்கிறாரு நம்ம அந்த கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி இனி வருங்காலங்கள் சொல்லி புரிய வைப்போம். மாஸ்க்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், இந்த வழிபாட்டுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும் அவசியமே இல்லை. அந்த கடவுள் இங்கே இருக்கிறாரு. இந்த உடம்பை நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறீங்க? அப்போது இந்த உடம்பு எந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக, எந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியமான நிலைமையில் உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆத்ம ரீதியாக உடம்பை எப்படி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கடவுள் உங்ககிட்ட இருப்பார். கடவுள் கொடுக்குற சக்தியை உங்களால் வாங்கிக்க முடியும். கடவுள் கொடுக்குற சக்தியை கூட உங்களால் வாங்கிக்க முடியும், அதை ஸ்டோர் பண்ண முடியும், அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கடவுள் அருள் புரிந்தாலும் உங்களால் அதை வாங்கி கொள்ள முடியாது. அதனால தான் சொல்கிறாரு, திருமூலரும் சொல்லுவார், உடம்புக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து உடம்பு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவார். உடம்பினில் ஒரு பொருள் கண்டேன்னு சொல்லுவார். உடம்பினை முன்பு இழுக்கென்று இருந்தேன். உடம்பு அப்போ கடவுளே நீ இருந்தால் போதும், ஆத்மா நீ இருந்தால் போதும், மனசே நீ இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். உடம்புல ஒரு பொருள் இருக்குதுன்னு தெரியல. உடம்பினை முன்பு இழுக்கு என்று இருந்தேன். அது தேவையில்லை, அனாவசியம், தேவையில்லை, இந்த பாடி போய் எதுக்கு, வேஸ்ட்டு, அற்ற வேஸ்ட்டு இது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். டோட்டல் வேஸ்ட், இந்த பாடியே தேவையில்லை எனக்கு, இறைவன் போதும், ஆத்மா போதும், மனசு போதும், இது மட்டும் போதும் எனக்கு, மற்ற உடம்பே தேவையில்லைன்னு நினச்சிருந்தேன். உடம்பினை இழுக்கு என்று இருந்தேன். உடம்பினில் ஒரு பொருள் கண்டேன். இந்த உடம்புல கடவுளை கண்டேன், இறைவனை கண்டேன். உடம்பினை இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுள் ஒரு பொருள் கண்டேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போது அதை உணர்றாரு. அப்போ உடம்பை வந்து சரியாக பார்த்துக்கணும்னு பாடல் வரல அடுத்த பாடலில் சொல்கிறாரு. அப்போ உடம்பை பார்த்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உடம்பை பார்த்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் உங்ககிட்ட இருப்பார் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார் அந்த திருமந்திரத்தில். அந்த திருமந்திரத்தில் பாட்டு ஒரு பாட்டும் 4 வரி தான். அந்த 4 வரி எழுதுறதுக்கு அவருக்கு 1 இயர் ஆகுது. மெடிடேஷன் போகிறாரு, 1 இயர் ஆகுது. 1 இயர் கழித்து கண்ணு முடிக்கிறாரு, 4 வரி பாட்டை எழுதுறாரு. திரும்பவும் மெடிடேஷன் போகிறாரு, தியானத்துக்கு போகிறாரு, அடுத்த வருஷம் வராரு, 4 வரி பாட்டு எழுதுறாரு. திரும்பவும் மெடிடேஷன் போகிறாரு, தியானத்துக்கு போகிறாரு, போயிட்டு டிவைன்லேருந்து வாங்குறாரு, மெசேஜ் எழுதுறாரு, வராரு. இப்படி எழுதின ஒரு திருமந்திரம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எழுதின திருமந்திரம் தான். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எழுதின திருமந்திரம் தான் அது. அப்படின்னா அந்த டிவைன் கிட்ட இருந்து அந்த ரகசியத்தை வாங்குவதற்கு அவருக்கு 1 இயர் ஆயிருக்கு. அவருக்கு வந்து மற்ற இதெல்லாம் கிடையாது. ஆராய்ச்சி கவுன்சிலு, ஆராய்ச்சி குரூப் மெம்பர்ஸு, டீம் லீடர்ஸு, கைட்ஸு, மென்டார்ஸு, ரீசர்ச்சு, இவ்வளோ ஃபண்டை போட்டு ரீசர்ச் பண்ணு, அப்புறம் ஒரு ஃபைனலாக ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு டிக்ளேர் பண்ணுறாரு இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சயின்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் டிக்ளேர் பண்ணேன். தியானத்தில் போகிறாரு, இந்த டெரிவ் பண்ணுறாரு, அந்த ரகசியத்தை வாங்கி சொல்கிறதுக்கு 1 இயர் டைம் ஆகுது. அந்த 4 வரி எடுத்து கொடுக்கு எல்லாமே இறைவன்கிட்ட வாங்கின விஷயம்.
எல்லாமே இறைவன்கிட்ட டைரெக்டாக வாங்கின விஷயம். திருமந்திரத்தில் எல்லாமே 100க்கு 100 கரெக்ட். நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட கண்டுபிடிக்க முடியாது. நான் ஏற்கனவே பல வகுப்புகளையும் சொல்லியிருக்கேன். இரட்டை குழந்தை எப்படி பிறக்குது, குழந்தை எப்படி பிறக்குது, எப்படி கரு உருவாகுது, எப்படி வளருது, எப்படி வாழுது, எந்தெந்த மாதிரி முறைகளில் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளாகும் விஞ்ஞான உலகத்திற்கு, விஞ்ஞானிகளுக்கு. அவரோட அருமையாக உட்காந்து அவர் பிஹெச்டி பண்ணலாம் படிக்கலை, அவர் எம்ஃபில் பண்ணலை, அவர் யூஜி பிஜிலாம் பண்ணலை. தியானத்தின் மூலமாக கடவுளை தொடர்பு கொண்ட விஷயம் வந்தது, எடுத்தார், பிடிச்சார், சொன்னார். அப்போது கடவுளை அவர் உணர்றாரு. உணர்ந்ததுனால இந்த உடம்பை உருபொருள் இருக்குப்பா, இதை பார்த்துக்கோங்கன்றார். நீங்கள் எத்தனை பேர் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நினைக்கிறீங்க, ஆனால் யாரும் கொடுக்குறதில்ல. நம்ம நினைக்கிறோம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்ம உடம்பு வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. ஜிம்முக்கு போனால் உடம்பு நல்லது, நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, தவறு, 100% தவறு. ஜிம்முக்கு போனால் உடம்பெல்லாம் ஆரோக்கியம் வராது, இன்னும் வேறு ப்ராப்ளம் தான் வரும். சேலஞ்ச் வேணால் பண்ணிக்கலாம். வேறு ஜிம்முக்கு போகிறவங்க வந்து 1-to-1 சேலஞ்ச் வேணால் பண்ணிக்கலாம். ஜிம்முக்கு போனால் கெடுதல் தான் கிடைக்கும், அதே நேரத்தில் யோகா செய்த நன்மை மட்டுமே கிடைக்கும். ஜிம்மில் யூ ஆர் எக்ஸைட்டிங் யுவர் எனர்ஜி. ஜிம் பண்ணும் பொழுது, ஜிம் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உங்கள் உடம்பு எனர்ஜி வெளியே போகுது, உங்களுக்கு தெரியாது. அதே யோகா மெடிடேஷன் பண்ணும்போது நீங்கள் காசு வந்து எனர்ஜி வாங்குறீங்க. திஸ் இஸ் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. ஜிம் எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்களுடைய உயிராற்றல் வீணாகின்றது. யோகா மெடிடேஷன், யோகா தியானம் பண்ணும் பொழுது உங்களுடைய உயிராற்றல் மேலும் மேலும் பெருக வைக்கப்படுகின்றது. இதே சக்தி உங்களுக்கு உள்ள வருது. எத்தனை பேர் தெரியும்? தெரியாது. ஜிம்முக்கு போகிறது அது சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி ஜனவரி இப்போ நியூ இயர் ஆஃபர்லாம் வர கொடுக்குறாங்க, நியூ இயர் ஆஃபர்லாம் வர கொடுக்குறாங்க, அதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. தவறு. நீங்கள் அதுக்காக செலவு பண்ணுற பணம், நீங்கள் அதுக்காக செலவு பண்ணுற டைம், எனர்ஜி, நீங்கள் தியானத்துலேயும் தியானம் மெடிடேஷன் தானே, ரெண்டு ஒன்று தானே. தியானத்துலையும் யோகாவிலையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு பல வகைகளில் டெவலப் ஆகுறீங்கன்னு பாருங்கள். தயவுசெய்து ஜிம்முக்கு போகாதீங்க, நான் பலமுறை அட்வைஸ் பண்ணுறேன். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் கூட தவறு, அது தெரியலை. ஆனால் இன்றைக்கி மாடர்ன் ஃபீல்டில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம், தவறு இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸை விட அதே டைம், எனர்ஜி, மணி நீங்கள் யோகாவுக்கும் தியானத்துக்கும் செலவு பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும், பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். மல்டிபிள் ஃபோல்ட்ஸ், நிறைய முறைகள் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அதே டைமில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால கிடைக்கின்ற அந்த சில தீமைகள் உங்களுக்கு கிடைக்காது. எல்லாரும் நன்மைகளை பற்றியே பேசுகிறாங்க, தீமை பற்றி யாரும் பேசுறதில்லை. ஆனால் கர்மேந்திரங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது தீமைகள் இருக்குதுன்னு சொல்லிக் கொடுக்குறோம். உலகமெல்லாம் சொல்கிறாங்க வாக்கிங் போங்க நல்லது, எல்லாரும் சொல்கிறாங்க. கர்மேந்திரன் தான் சொல்கிறது வாக்கிங் போங்க, சரிதான். ஆனால் முக்கியமாக நீங்கள் ஒரு வேளையும் சாப்பிட்றீங்க இல்லையா, 3 வேளை சாப்பிட்றீங்க இல்லையா, 3 வேளை சாப்பிடும்போதும் 3 நிமிஷம், டோட்டல் 9 மினிட்ஸ், ஆவரேஜாக 10 மினிட்ஸ் வச்சுங்க. இந்த 10 நிமிட வாக்கிங் உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு நன்மைகளை கொடுக்கின்றதுன்னு சொல்ல வர்றார். தேரேஸ் இந்த தெளிவாக சொல்கிறார். குறுநடைன்னு சொல்லுவார் அவர். குறுநடை, காலைல சாப்பிட்றீங்க ஒரு 3 நிமிஷம், மதியானம் சாப்பிட்றீங்க ஒரு 3 நிமிஷம், நைட் சாப்பிட்றீங்க ஒரு 3 நிமிஷம். இந்த சாப்பிட்ட உடனே உடம்பு அழட்டிக்காமல் வாக் பண்ணணும். இந்த கையை காலை வீசிட்டு தஸ்ஸு புஸ்ஸுன்னு அப்படிலாம் போடுறது வாக்கிங்லாம் கிடையாது. என் கூட யாராவது வந்தவங்களுக்கு தெரியும், யாராவது பப்ளிக்காக சாப்பிடும் பொழுது, பப்ளிக்காக என்னோட சாப்பிட்டவங்க, என்னோட கூட வரவங்களுக்கு தெரியும் எப்படி வாக் பண்ணுறோன்னு தெரியும். சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அழகாக ஒரு 3 நிமிஷம் வாக்கிங். உடம்புக்கெல்லாம் ஸ்ட்ரெயினே கொடுக்கக்கூடாது. கையை நீட்டுறது, காலை நீட்டுறது, அந்த பக்கம் இந்த பக்கம் அப்பெல்லாம் சாப்பிட்டது உடம்பே அழட்டிக்காமல் கரெக்டாக 3 நிமிஷம், 3 நிமிஷம் டைமே வச்சுக்கலாம். கவுண்டெல்லாம் இல்லை, எத்தனை அடியெல்லாம் கவுண்டெல்லாம் கிடையாது. தேரையர் 100 அடின்னு சொல்கிறார். தேரையர் வந்து 100 அடின்னு சொல்கிறார். அவர் சொல்கிற அடிக்கும் இப்போ இருக்கிற அடிக்கும் வித்தியாசம் இருக்குது, அது வேறு. அதை இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். தேரையர் வந்து 100 அடி நடக்கணும்னு சொல்லுவார், குறுநடைன்னு சொல்லுவார், 100 அடின்னு சொல்லுவார். 100 அடின்னா இப்போ நாம் வச்சுருக்கிற பிரிட்டிஷ்காரன் வச்சுருக்கிற அடி இல்லை, அது வேறு. இப்போதைக்கு அது வேண்டாம், நீங்கள் 100 அடின்னு வச்சுக்கோங்க. 3 நிமிஷம் அழகாக வாக்கிங் போங்க. உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, 3 நிமிஷம் வாக்கிங் போங்க. அடுத்து உங்கள் பழப்புக்கு போங்க. மத்தியானமா வெளியில் சாப்பிட்றீங்களா, வீட்டில் சாப்பிட்டாலும் ஓகே, வெளியில் சாப்பிட்றீங்களா, எங்கே சாப்பிட்டாலும் 3 நிமிஷம் வாக்கிங் போங்க. ஒரு ஸ்கூலா, காலேஜா, யூனிவர்சிட்டியா, இல்லை ஆஃபீஸா,
அங்கேயும் சும்மா கேஷுவலாக அப்படியே ரவுண்ட் போயிட்டு வாங்க. 3 நிமிஷம் போங்க, ரைட், முடிஞ்சது, ஓவர். நீங்கள் வெளியே போனீங்கன்னா கூட, சாப்பிட்றீங்கன்னா கூட, சாப்பிட்ட உடனே வண்டியில் ஏற வேண்டாம், காரையோ டூ வீலரையோ ஏற வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் வாக்கிங் போகும். அதே மாதிரி நைட்டு இந்த 3 நிமிஷம் 3 ஆர் 10 மினிட்ஸ். இந்த 10 மினிட்ஸ் வாக்கிங் நீங்கள் மற்ற வாக்கிங்கில் 2 ஹவர்ஸ் போனால் என்ன பெனிஃபிட்டோ அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அதே நேரத்தில் 2 ஹவர்ஸ் போனால் சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. சித்தர்கள் சொல்கிற விஷயம் அவ்வளோ பார்த்து சொல்லுவாங்க. இந்த டெக்னிக் கொடுத்தது தேரையர் என்கின்ற சித்தர். இந்த வாக்கிங் போனோம். அந்த உடம்பை எப்படி மெயின் பண்ண நிறைய தெரியல. தப்பாக நாம் இப்படி போனால் நல்லது, அப்படி போனால் நல்லது அப்படின்னு சொல்ல போயிட்டுருக்குறோம். அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த உடம்பை பராமரிக்க முறை வேறு, சித்தர்கள் சொல்லுகின்ற முறை வேறு. நீங்கள் உட்கார்ந்த இடத்துல வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போக வேண்டாம், வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக வேண்டாம். கிறிஸ்டல் யோகா, கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்பு எப்படியெல்லாம் மாறுது, பாசிட்டிவாக மாறுதுன்னு பண்ணி பாருங்கள். கிறிஸ்டல் யோகா பண்ணுங்கள், கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுங்கள். அதான் எந்த டைம் ஆனாலும் பண்ணலாம். பட் கிறிஸ்டல் யோகாவுக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிகேஷன் எம்டி ஸ்டொமக்காக இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும், சாப்பிட்டு பிடிச்சிட்டு பண்ணக்கூடாது. மினிமம் ஒரு 3.5 hours 4 hours ஆகிடும். நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் செய்யணும். அட்லீஸ்ட் 4 hours கேப் இருக்கணும் கிறிஸ்டல் யோகாவுக்கு மட்டும். அதுவும் தட்டு 48 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே தேவை, ஒன்லி 15 மினிட்ஸ். பட் கிறிஸ்டல் தியானம் எவ்வளோ நேரம்னாலும் பண்ணலாம், எப்போனாலும் பண்ணலாம். அதுக்கு டைமே கிடையாது, நோ லிமிட், எப்போனாலும் பண்ணலாம். இந்த கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகாவை எடுத்து பாருங்கள், உங்களுடைய கர்மாக்கள் கழியும். உங்களுடைய கர்மாக்கள் கழியும். இந்த கிறிஸ்டல் யோகாவில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த 5 விரலை இந்த ஃபிங்கர்ஸை வச்சுக்க சொல்லுவோம். உங்கள் முன்னாடி கிறிஸ்டலை வச்சுக்க சொல்லுவோம். கையிலையும் வச்சுக்கலாம். சில பேர் ஒரு டீப் லெவலில் போகும்போது கீழே போட்டுடுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. அது ஹையர் லெவலில் மேலே போகும்போது அப்படியே மிஸ் பண்ணிடுறாங்க, கீழே விழுந்துடுது. ஸோ அதனால் கையில் வேண்டாம், நீங்கள் முன்னாடி கிறிஸ்டலை வச்சுக்கோங்க. முன்னாடி கிறிஸ்டலை வச்சுட்டு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கிறிஸ்டலுக்குள்ளே போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியலையா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். கிறிஸ்டலை முன்னாடி வச்சுக்கோங்க. உங்கள் முன்னாடி ஒரு 2 அடி 1 அடிக்குள்ளே இருக்கலாம், மேக்ஸிமம் 6 அடிக்குள்ளே இருந்தாலும் வேலை செய்யும். நீங்கள் எங்கே இருந்தாலும் வேலை செய்யும். நீங்கள் கிறிஸ்டலை எவ்வளோ டியூனப் பண்ணிக்கிறீங்களே பொறுத்து, நீங்கள் கிறிஸ்டலை எவ்வளோக்குள்ள அது கூட அந்யோன்யமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இன்கேஸ் நீங்கள் கிறிஸ்டலை வீட்டிலே வச்சுட்டு போயிட்டீங்க, மறந்து போயிட்டீங்க, வெளில இருக்கீங்கன்னா கூட நீங்கள் தாட் ஃபார்ம் உடனே போயிட்டு அதையும் லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ கிறிஸ்டலை முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த தியானம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படியெல்லாம் மாறுது பாருங்கள். உங்களுடைய தீய கர்மாக்களை போக்குவரத்துக்கான வழிகளை சரியாக காட்டி கொடுக்கும். அது எங்கேயும் போய் டியூஷன் எடுக்க வேண்டாம், எங்கேயும் போய் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு தனிநபரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தருக்கு கர்மாவை போக்குறதுக்கு ஒரு வழின்னு சொல்லி சொன்னால் அந்த வழி உங்களுக்கு பொருந்தும் சொல்ல முடியாது. கர்மாவை போக்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அன்னதானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அன்னதானம் பண்ணால் கர்மா போயிடும் அப்படி ஒருத்தர் சொல்கிறாங்க. உடனே அன்னதானம் நான் பண்ணேன் அன்னதானம் பண்ணால் அவருக்கு கர்மா போகும், உங்களுக்கு போகாது. நீங்கள் என்ன கர்மா கொண்டு வந்திருக்கீங்க பொறுத்து அது பரிகாரங்கள் மாறும். ஆனால் இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ணு, எல்லாருக்கும் தயிர் சாதம் கொடு, எல்லாருக்கும் லெமன் சாதம் கொடு. அப்படி இல்லை. அன்னதானம் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க தான் கொடுக்கணும். எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறது தேவை. யாருக்கு என்ன தானம் கொடுக்கணும், யாருக்கு என்ன தானம் பண்ணணும், அது எது நிர்ணயிக்கிறதுனா உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா தான் நிர்ணயிக்குது. நல்லா புரியுது. உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் கர்மா தான் நிர்ணயிக்குது. நீங்கள் எந்த லைஃப்பில் என்ன பண்ணீங்க, என்ன நல்லது பண்ணியிருக்கோம், கட்டணும், ரெண்டுமே பண்ணியிருக்கோம். ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அது சரி பண்ணதாக பூமிக்கே வரும். இந்த பர்பஸ் ஆஃப் அவர் விசிட் டு திஸ் எர்த், இந்த பூமிக்கு நாம் ஏன் வரோம் அப்படின்னா, நம்முடைய பாஸ்ட் லைஃப் நெகட்டிவ் கர்மாவை கிளியர் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வரமே. இங்கே வர்ற பர்பஸே அதுதான். நெகட்டிவ் கர்மா ஒரே ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னா நம்ம பூமிக்கே வரமாட்டோம். இப்போ நம்ம தேவர்கள் தேவதைகள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த தேவதைகள் கூட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒரு கேட்டகரி இந்த பூமிக்கு வாழ்ந்து இந்த மனித பிறகு எடுத்து வாழ்ந்து ஹையர் லெவலுக்கு போனவங்க. இன்னும் சில தேவதைகள் இருக்காங்க, அவங்க பூமிக்கே வரல, பிறப்பே எடுக்கலை, அவங்க தேவர்களாக இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமிக்கு வாழ்ந்து மனிதனாக வாழ்ந்து அனுபவங்களை கற்றுக்கொண்டு உயர்நிலைக்கு போனவங்களும் இருக்காங்க. இந்த பூமிக்கே வராமல் பிறப்பே எடுக்காமல் இருக்கின்ற தேவதைகள் இருக்காங்க. அவங்க பூமிக்கு வரமாட்டாங்க, அவங்க ஹையர் லெவலில் அப்படியே போயிடுவாங்க. அப்போ இந்த பூமிக்கு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பூமிக்கு ஏதோ 0.0001% தான் நெகட்டிவ் கர்மா இதாக இருந்தால் தான் இந்த பூமிக்கு வருவோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது இல்லை நம்ம பூமிக்கு வரமாட்டோம், வர வேண்டிய வேலையே கிடையாது, நம்ம அப்படியே போயிடுவோம். நாம் எதுக்கு இங்கே வரோம்? அப்போ அது சரி பண்ணணும். அது சரி பண்ணுறதுக்காக தான் இங்கே வரோம். வந்த வேலையை
விட்டுட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கோம். வரும்போது கொண்டு வரும்போது ஒரு பாஸ்புக் கொண்டு வருவோம், போகும்போது ஒரு பாஸ்புக் இருக்குது. எப்படி பேங்க் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் கிரெடிட் இருக்குது, எவ்வளோ பணம் கொண்டு வரோம், எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணுறோம், எவ்வளோ பணம் டோட்டல் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணிக்கிறோம். பாஸ்புக் எடுத்துக்கோங்க. டேட்டு என்ன என்ன டேட்டு, இந்த டேட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரிசிப்ட் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணிக்கோ, க்ளோசிங் பேலன்ஸ் என்ன இருக்குது இல்லையா, ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ டெபிட்டு எவ்வளோ கிரெடிட்டு பாஸ்புக்கில் இருக்குது இல்லையா. அதே மாதிரி நம்ம இறக்கும்போது திருப்பி பிறக்கும்போது பாஸ்புக்கோடு தான் போகிறோம், பாஸ்புக்கோடு தான் வரணும், பாஸ்புக்கோடு தான் போகணும், பாஸ்புக்கோடு தான் வரணும். அப்போ வரும்போது பாஸ்புக் கொடுத்து வச்சுடுவாங்க. இதோப்பா உனக்கு இவ்வளோ நெகட்டிவ் கர்மா இருக்குது, இந்த டேட்டில் ஆஸ் ஆன் இந்த டேட்டில் இவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, அது இவ்வளோ இருக்குது, இவ்வளோ டெபிட் ஆகணும், கிரெடிட் ஆகணும், இதெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துருக்கோம், பாஸ்புக் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் கர்மா நிறைய கொண்டு வருவோம், அந்த நெகட்டிவ் கர்மா கரெக்ட் பண்ணோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வந்த இடத்துல அந்த பேலன்ஸ் உள்ளே இருக்கும், பாசிட்டிவ் குட் பேலன்ஸ் இருக்கும், வந்த இடத்துல குட் பேலன்ஸ் எல்லாம் காலி பண்ணிட வேண்டியது, குட் கர்மாலாம் அதெல்லாம் அனுபவிச்சு தீர்த்த வேண்டியது, காலி பண்ணுறது, பேட் கர்மா உனக்கும் சேர்த்துக்க வேண்டியது. அப்போது க்ளோஸ் பண்ணும்போது க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தா நம்ம டு பி பெய்டு கொடுக்க வேண்டியது நெகட்டிவ் கர்மா நிறைய வச்சுருப்போம், நிறைய அனுபவிச்சிருப்போம். பாசிட்டிவ் கர்மாலாம் அனுபவிச்சுட்டு இருப்போம், நெகட்டிவ் கர்மா நிறைய சேர்த்து வச்சுருப்போம். போகும்போது பாஸ்புக்கில் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம சொல்லிட்டு வரும்போது பாஸ்புக் வேறு, போகும்போது வேறு. இந்த பாஸ்புக்கை கரெக்ட் பண்ணணும், சரி பண்ணணும், குட் கர்மா நிறைய சேர்த்துக்கணும். அதுக்காக தான் வரனே, நெகட்டிவ் கர்மாவை போக்கி குட் கர்மாவை சேர்த்துக்கணும். ஆனால் எப்படி இங்கே வந்து பணம், சொத்து, பத்து, நகை, நட்டு, பாசம், பந்தம், காரு, பங்களா, எஸ்டேட்டு, கௌரவம், நான் பெரியாள் நீ பெரியாள், இப்படிலாம் வந்து நெகட்டிவ் நிறைய சேர்த்துக்கிறோம், பாசிட்டிவ் குறைச்சிக்கிறோம். அகைன் திருப்பி மாறுப்படுறது, திருப்பி மாறுப்படுறது, திருப்பி மாறுப்படுறது, இப்படியே தான் ஆயிரக்கணக்கான பிறகு எடுத்துகிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வந்து கூட இதுதான் கடைசி டெஸ்டினேஷன், இதுதான் லாஸ்ட், இதுக்கு மேலே எங்கேயும் கிடையாது. இங்கே வந்துட்டு அடுத்த ஹையர் லெவலுக்கு தான் போகணும், தேவ நிலைக்கு உயரணும், இறைநிலைக்கு போகணும். ஆனால் இங்கே வந்து கூட 7000 8000 10,000 ஜென்மங்களை எடுத்துகிட்டு ஒன்றுமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்களை என்ன பண்ணுவீங்க, எங்கே போய் சொல்லி முட்டிக்குவோங்க, நம்ம இதை என்ன பண்ணுவோம், இங்கே வந்து கூட முட்டிட்டு இருக்கோம், அப்படி சுற்றி வந்தாலும் இனியும் வெளியே வர மாட்டேறாங்க. இப்படி தான் இருக்காங்க மக்கள். எப்படி தான் வெளியே வர்றது தெரியல, கடவுள்னா என்னன்னு தெரியல, தப்பாக செட்டு கொடுக்குறாங்க, தப்பான ரூட்டில் போகிறாங்க. கடவுளை விட்டுட்டு கடவுள் இல்லாத மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, கடவுள் இல்லாத மற்ற விஷயங்களை கும்பிட்டுட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. இதை நான் பெயர பெரிய தப்பு. ஸோ பிறக்கும் பொழுது வந்து நம்ம பாஸ்புக்கில் கொண்டு வர்றதை குட் கர்மாவை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், பேட் கர்மாவை குறைக்கணும். எப்போ வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் நெகட்டிவ் கர்மான்றது 0 டோட்டலாக 0 வருதோ, எப்போ வந்து அது டோட்டலாக 0 இருக்கோ, அப்போ தான் வந்து அடுத்த உயர்ந்த நிலை, ஆன்மீக நிலை, நம்ம அடுத்த தேவ நிலைக்கு போக முடியும், உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அதை தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அடிப்படை தேவை இந்த உடம்பு இருக்கணும், இந்த உடம்பு இருக்கணும். இந்த உடம்பு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியும். பட் இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணணும். இந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாம் கொடுக்கின்ற கான்சன்ட்ரேஷன், நாம் கொடுக்கின்ற விலை வந்து ரொம்ப கம்மி. அப்போ என்ன சொல்ல வராங்க சித்தர்கள், என்ன சொல்ல வராங்க, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் உங்களுடைய பிறப்புரிமை, ஆரோக்கியம் வந்து உங்களுடைய பிறப்புரிமை, ரைட், பர்த் ரைட். அது எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது உங்களுடைய உரிமை. மற்ற ஃபெசிலிட்டிஸ்க்கு உங்களை அப்ரோச் பண்ணாங்களோ இல்லையோ, மற்ற நன்மைகளும் கொடுக்குறாங்களோ இல்லையோ, மற்ற மற்ற விஷயங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லையோ, வாக்காளராக பதிவு பண்ணுறதுக்கு அந்த பாடுபடுறாங்க கவர்மெண்ட்டில். வாக்காளராக பதிவு செய்வதற்கு ஒரு இந்தியனும் கட்டாயமாக ஓட்டு போட வேண்டும். அவங்களுடைய ஜனநாயக உரிமை பறிகொடுத்து விடக்கூடாது, ஜனநாயக உரிமை காப்பாற்றணும் அப்படின்னு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க ஓட்டு போட்டு ஆக போகிறது ஒன்றும் இல்லைங்க, சும்மா போலி ஜனநாயகம். நாம ஏமாத்துறோம், அரசாங்கமே ஏமாற்ற, நாமளை ஏமாந்துட்டு இருக்கிறோம். இந்த உரிமையை போட்டு நிலைநாட்டி என்ன கண்டாங்க, ஒன்றும் இல்லை, நத்திங். அப்புறம் இவங்க சண்டை பிடிப்பாங்க, நாளைக்கு மெஜாரிட்டி கிடைக்கணும், ஒன்றா கூட்டிக்குவாங்க, அப்புறம் அவங்க ஆட்சி அமைச்சுக்குவாங்க. அப்போ நீங்கள் ஓட்டு போட்டவங்களுக்கும் என்ன இருக்குது, போலி ஜனநாயகம். தெரியல, அது எப்படி போட்டோம், அந்த அரசியல் நமக்கு வேண்டாம், நம்ம அரசியலுக்கு நம்ம வருவோம். அப்போ உடம்பை வந்து எப்படி பார்த்துக்கணும், இந்த உடம்பை எப்படி பார்த்துக்கிறது, என்ன பண்ணணும், நாம் நினச்சிக்கிறதெல்லாம் தவறு. டே டு டே லைஃப்பில் தினமும் கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகா கொண்டு வாங்க. உடம்புல ஒரு நாளும் ஒரு நோயும் வரக்கூடாது, நோயோட வாழணும் அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கான்செப்ட் என்னன்னா, நோயோடு வாழ்வது எப்படின்னா கற்றுக் கொடுக்குறாங்க. பெயின் மேனேஜ்மெண்ட்னு வந்துட்டாங்க. இப்போ பெயின் மேனேஜ்மெண்ட், கேன்சரா, இந்த நோயா அந்த நோயா, பெயின் மேனேஜ்மெண்ட் அதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய அது கோர்ஸாக இருக்குது. அது டிப்ளமா கோர்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு டிகிரி கோர்ஸும் கொடுக்குறாங்க. பெயின் மேனேஜ்மெண்ட், பெயினை மேனேஜெல்லாம் பண்ண தேவையில்லை, பெயினை மேனேஜும் பண்ணக்கூடாது. பெயினை வந்து க்யூர் பண்ணணும், சரி பண்ணணும், நோயை குணமாக்கணும். வலியும் இருக்கக்கூடாது, உடம்புல எந்த வலியும் இருக்கக்கூடாது.
உடம்புல எந்த வலியுமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் தவறுன்னு சொல்கிறோம். பெயினே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் முழுமையான ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம். எப்போ நீங்கள் பெயின் இல்லாமல் இருக்கிறீர்களோ, வலி இல்லாமல் இருக்கிறீர்களோ, வேதனை இல்லாமல் இருக்கிறீர்களோ, அப்போ தான் இறைசக்தி உங்ககிட்ட வரும். அந்த அந்த இறைசக்தியை உணர முடியும், இறைவனை உணர முடியும், இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஓட்ட பாத்திரமாக இருக்கிறீர்கள், ஓட்டை பாத்திரமாக இருக்கிறீர்கள். கடவுள் 24 hours 365 days உங்களுக்கு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துட்டே தான் இருக்கார். கூகுள் மேப் மாதிரி உங்களுக்கு லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போ, ரைட்டில் போ, ஸ்ட்ரைட்டாக போ, ரைட்டில் போ, கட் பண்ணு, லெஃப்ட் ரைட்டுன்னு கரெக்டாக சொல்லி கொடுத்தா இருக்கார். நம்ம மதியங்களாக இருக்கணும், அது காதிலே வாங்கிக்கிறது இல்லை, அப்புறம் சஃபர் ஆகணும். இப்போ ஆரோக்கியமாக இருக்கிறது தான் முக்கியம். அந்த ஆரோக்கியம் தான் உங்களை கடவுளை அடைய வைக்க முடியும், கடவுளை காட்ட முடியும், கடவுளை உணர வைக்க முடியும், கடவுளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கடவுள் உங்ககிட்ட வராருன்னா நீங்கள் போயிட்டு பேஷண்ட்டாக வீல் சேரில் போய் கடவுளை கும்பிட்றது இல்லை, வீல் சேரில் போய் கடவுளை கும்பிட்றது இல்லை. உங்களை கட்டி தூக்கிட்டு போயிட்டு இமயமலை போகிறவங்களாமா போவாங்க, அப்படியே அது ஏதோ டோலக்கா, எஸ் டோலக், அதில் போட்டு தூக்கிட்டு போய் உங்களை போய் கடவுளை காட்டி கொடு, அது இல்லை, அது தவறு. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கடவுள் உங்ககிட்ட வந்துடுவார், கடவுளுடைய எனர்ஜி உங்களால் வாங்க முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இல்லைன்னா கடவுள் சக்தி உங்ககிட்ட வராதுன்னு சொல்ல வரேன் நான். ஒரு பேஷண்ட்டு போயிட்டு திருப்பதி வேண்டாதிபதியை பார்க்கறதுக்கும், ஒரு ஆரோக்கியமாக இருக்க போய் திருப்பதி வேண்டாதிபதியை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நோயாளி போய் முருகனை பார்ப்பதற்கும், ஒரு ஆரோக்கியமாக இருக்க போய் முருகனை பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு நோயாளி ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு மேரி மாதாவையோ ஜீசஸையோ போய் கும்பிட்டு வருவதற்கும், ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற போய் கும்பிட்டு வருவதற்கும் வித்தியாசம் இருக்குது. மாஸ்கில் போய் ஒரு நோயாளி போய் தொழுகை செய்வதற்கும், ஒரு ஆரோக்கியமாக இருப்பவர் போய் தொழுகை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த எனர்ஜி அப்சார்ப்ஷன் வித்தியாசப்படும். ஒரு பேஷண்ட் போய் 5 வேளை தொழுறார், ஒரு 10% எனர்ஜி அவருக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற போய் தொழுவார், 100% எனர்ஜி எல்லாரோட எனர்ஜி கிடைக்கும். எஸ், கிடைக்கும். பேஷண்ட் சிக்காக இருக்கிறார், அவர் போய் சர்ச்சில் போய் இயேசு பிரானையோ மாரி மாதாவையோ வணங்குறார், உண்மை, கரெக்டு, தப்பில்லை. அந்த எனர்ஜி வரும், 40% வரும். பட் அதே நீங்கள் ஆரோக்கியமாக போய் நல்லா ஆரோக்கியம் மெயின் பண்ணி போய் பாருங்கள், 100% கிடைக்கும். அப்போ இறை சக்தி கொடுத்துருக்காரு, வாங்கிறதுக்கு நாம் ஓட்ட பாத்திரமாக வச்சுருக்கோம். நம்ம ஓட்டைகளை சரி பண்ணுவது இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் பெரிய சக்தி, நீங்கள் எவ்வளோ பெரிய பாத்திரம் கொண்டு போனாலும் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறார். நீங்கள் அண்டாவை கொண்டு போகிறீங்களா, இல்லை பெரிய அண்டாவை கொண்டு போகிறீங்களா, இல்லை திருப்பதி உண்டியல் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கிறத கொண்டு எவ்வளோ கொடுத்தாலும் கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சொப்பு கொண்டு போகிறீங்க. சின்ன பசங்க விளையாடுவாங்க பார்த்தீங்களா, சொப்பு பாத்திரம், சின்ன சின்ன பாத்திரம், சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது விளையாடும். நாங்களாம் விளையாடுறோம், நீங்கள் விளையாடுறீங்கன்னு தெரியல. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது செப்பு பாத்திரம் இருக்கும், அதில் சோறாக்குவாங்க, குழம்பு வைப்பாங்க, பலகாரம் சுடுவாங்க, எல்லாம் போட்டு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் நடக்கும். சாட்டர்டே சண்டே லீவ் நாள் நடக்கும். செப்பு பாத்திரம், சின்ன சின்ன பாத்திரம். நாம் அப்படி தான் கொண்டு போகிறோம். இறைவா நான் செப்பு பாத்திரம் வச்சுக்கேன், அது கொடு, அது கொடு, அது கொடு. அந்த பாத்திரம் ஒழுங்காக இருக்குது, அதுவும் ஓட்ட பாத்திரம், விரிசல் விட்டுருக்கும், லீக் ஆகும். இறைவன் கொடுக்குற சக்தியை வாங்கிறதுக்கு முதல்ல நம்ம கெப்பாசிட்டி இல்லை. இன்றைக்கி 99.9 100% சொல்லலாம், யாரும் சரியான அளவில் உங்கள் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுவது இல்லை, ஆரோக்கியத்தை வைத்துக் கொள்வது இல்லை. எல்லாமே நோய்களால் தான் இருக்கிறீங்க, எல்லாமே நோய்களால் தான் சஃபர் ஆகிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில் XYZ ஏலேருந்து Z வரைக்கும் எத்தனை நோய்கள் இருக்குது, அத்தனை நோய்களையும் வச்சுட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஆரோக்கியம் வேணும், ஆரோக்கியம் வேணும் ட்ரை பண்ணுறீங்க, கேட்குறீங்க. ஆனால் ஆரோக்கியத்துக்கு உண்டான வழிகளை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை. நோய்களோடு வாழ்வது எப்படி அரசாங்கம் சொல்லிக் கொடுக்குது, மற்ற அமைப்புகளும் சொல்லிக் கொடுக்குறாங்க. நோய்கள் இல்லாமல் வாழ்வது எப்படின்னு யாருமே சொல்லிக் கொடுக்கல, சித்தர்கள் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. சித்தர்கள் மட்டும்தான் நோய்கள் இல்லாமல் வாழ்வது எப்படி, ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, சித்தர்களை தவிர வேறு யாருமே சொல்லிக் கொடுக்க சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், யாருமே சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அவங்க பேச்சு யாரும் காதை வாங்கிக்கிறது இல்லை, ஃபாலோ பண்ணுறது இல்லை. அது கூட அவங்களுடைய கர்மா தான். அவங்க நல்ல கர்மா தான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, ஆரோக்கியமாக வச்சுக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், யாருமே சொல்லாத, எந்த ஆன்மீகவாதிகளுமே சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக உங்களோட வைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய இறை சக்தி உங்கள்கிட்ட வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டாலும், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த இறை சக்தி உங்கள்கிட்ட ஸ்டோர் ஆகும். நீங்கள் உடம்பு சரியில்லை, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், திரும்ப ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், நான் இப்படியே இருப்பேன், இப்படி பண்ணிக்கிறேன், அப்படி பண்ணிக்கிறேன், நான் பிளட்டை மாற்றிக்கிறேன், நான் உறுப்பை மாற்றிக்கிறேன்,
நான் இதை மாற்றிக்கிறேன் அதை மாற்றிக்கிறேன் இப்படிலாம் இருந்தீங்கன்னா அது நீங்கள் ஆரோக்கியமாகவே இல்லைன்னு அர்த்தம். கடவுளுடைய சக்தி கொடுத்தாலும் நீங்கள் வாங்கிக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். இதான் பண்ணிட்டுருக்கோம். ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, போதைப்பொருள் யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே என்ன பண்ணுறோன்னா இந்த கோயிலை நாம் வந்து கெடுக்கிறோம்னு அர்த்தம். இந்த கோயிலை வந்து நம்ம கெடுக்கிறோம். அப்போ கோயிலை எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறோம், கோயிலை எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறோம். அது எந்த மதமாக இருந்தாலும் பாருங்கள், எந்த மதமாக இருந்தாலும் பாருங்கள். இந்த மதம் பாருங்கள், யாராவது செப்பல் போட்டு கோயிலுக்கு போவாங்களா? யாராவது போவாங்களா? யாரும் போக மாட்டாங்க. தூரமாக செப்பலை விட்டுட்டு தான் உள்ளே போவாங்க. அந்த அதை அதை அந்த புண்ணியத்தன்மை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, புண்ணியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக செப்பல் விட்டு தான் போவாங்க. இன்னும் சில கோயில்களில் போகும்போது காலை கழுவிட்டு போவாங்க. திருப்பதியில் அந்த சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த தரிசனத்துக்கு போகும்பொழுது அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணி போகும், எல்லாரும் காலை கழுவிட்டு போயிருப்பீங்க. திருப்பதி போனவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காலை கழுவிட்டு உள்ளே போகணும் ஒரு அமைப்பு அங்கே வச்சுருக்குறாங்க. நல்ல அமைப்பு, சரியான முறையாது. மாஸ்க்குக்கு போகிறவங்கள பாருங்கள், காலை கழுவிட்டு முகெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க. யார் எந்த எதுவாக வந்தாலும் கை காலம் முகெல்லாம் அழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் மசூதிக்கு போவாங்க. சர்ச்சுக்கும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க செப்பல் விட்டுட்டு போகிறாங்க, கொஞ்சம் விஷயம் தெரியாதவங்க செப்பலோட போகிறாங்க சர்ச்சுக்கு. தெரியல அவங்களுக்கு, தெரியல. அவங்க குறை சொல்ல முடியாது, பட் அவங்க தெரியல. எனக்கு அப்புறம் தெரிஞ்சு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சர்ச்சுக்கு போனால் கூட செப்பல்லாம் வெளியே விட்டு ஷூலாம் ரிமூவ் பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க, இல்லை அதோடு அப்படியே போகிறவங்களும் இருக்காங்க. பிகாஸ் அவங்க நிறைய வந்து அந்த கோல்டு கண்ட்ரிஸில் குளிர்பிரதேசங்கள் இருக்கிறனால அவங்களாம் அப்படியே ஷூவோட செப்பலோட தான் சர்ச்சுக்கு போவாங்க. வேறு வழி இல்லை, அப்படி தான் போய் ஆகணும் அங்கே. அதை பார்த்து அப்படியே நம்ம இந்தியன் பீப்புளும் அதை அதே மாதிரி போக சில பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி போகிறாங்க சில பேர், தெரியல அவங்களுக்கு. பட் என்னையோ அது விட்டுட்டு போவாங்க, முடிஞ்ச வரைக்கும் விட்டுட்டு போவாங்க, தெரிஞ்சவங்க விட்டுட்டு போவாங்க. அப்போது அந்த கோயில் ஒரு புனிதமான இடம், அந்த இடத்துக்கு போகும்போது எவ்வளோ நீட்டாக வச்சுன்னு பார்க்குறோம். அப்போ அதே இறைவன் குடியிருக்கிற கோயில், இறைவன் குடிக்கிற கோயில் நம்ம உடம்பை எப்படியெல்லாம் கெடுத்துக்கிறோம். லிக்கர் சாப்பிட வேண்டியது, அரசாங்கமே டாஸ்மாக் விற்கிது, அதனால் சாப்பிடுவோம், பரவாயில்ல அரசாங்கமே விற்கிது. கலியுகத்தில் அரசாங்கம் இந்த வேலையை செய்யும்னு சொல்லிட்டு சித்தர்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நானெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கலியுகத்தில் அரசாங்கம் மதுபானத்தை விற்கும்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. எழுதியிருக்காங்க, இப்போ கூட இருக்குது. நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, நீங்களும் நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி கலியுகத்தில் அரசாங்கமே மதுபானத்தை விற்பனை செய்யும். இன்னைக்கு செய்யுது, பார்க்குறோம். இல்லை டாஸ்மாக் செய்யுது, அதை நம்ம சாப்பிட்றோம். அதை சாப்பிட்டா ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு ஆனந்தம், ஏதோ நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம உடம்பை நாமளே கெடுத்துக்கொள்கின்றோம், நம்ம உடம்பை நாமளே கெடுத்துக்கிறோம். இறைசக்தி உள்ள வர்றதை பிளாக் பண்ணுறோம், இறைசக்தி உள்ளவரை பிளாக் பண்ணுறோம். அப்போ இறைசக்தி உள்ள வர்றதை பிளாக் பண்ணிடுறோம், நாமளே சாப்பிட்றோம். ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைக்கும், சாப்பிட்டு நம்ம உடம்பை நாமளே கெடுத்துக்கிறோம். அப்புறம் கோயிலுக்கு போனால் எப்படி எனர்ஜி கிடைக்கும்? எப்படி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, என்ன எனர்ஜி வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவுட் அசஸ், நான் அசஸ் பண்ணுவேன். ஒரு இடத்துக்கு போனால் நாம் என்ன எனர்ஜியோட உள்ளே போகிறோம், அங்கேருந்து நம்ம எனர்ஜி வாங்கிட்டு வரோம், நான் அசஸ் பண்ணுவேன். எனக்கு என்னுடைய குருமார்கள் சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் போவேன். எங்கே போனாலும் நாம் போகும்போது நம்ம எனர்ஜியோட போகிறோம், அந்த அந்த வழிபாட்டுக்கு போயிட்டு வரும்போது நம்ம எனர்ஜியோட வரோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் பார்ப்பேன் ஸ்டில் டுடே, இன்னைக்கு கூட நான் அந்த இடத்துக்கு போனால் பார்ப்பேன். ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. போவாங்க, போயிட்டு இருக்கிறதையும் கரைச்சிட்டு வந்துடுவாங்க, இருக்கிறதையும் விட்டுட்டு வந்துடுவாங்க, இல்லை எதுவுமே இல்லாமல் வருவாங்க. ஆனால் நினச்சிக்கோ நான் கோயிலுக்கு போனேன், சாமி கும்பிட்டேன்னு சொல்லிட்டு. சிகரெட்டு இது உள்ளே போய் எவ்வளோ எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணுது, எவ்வளோ எனர்ஜி சக் பண்ணுதுன்னு தெரியாது. சிகரெட் நிறைய போதைப் பொருட்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பான்பராக் யூஸ் பண்ணுறது, புகலை யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய இந்த இந்த ஊனுடம்பு ஆலயம், இந்த கோயிலை வந்து கண்டமினேட் பண்ணுறோம். இந்த கோயிலை நீங்கள் கெடுத்து குடிச்சோர் பண்ணி லிவரை கெடுக்க வச்சு, ஹார்ட்டை கெடுக்க வச்சு, லங்ஸை கெடுக்க வச்சு, உடம்பை கெடுக்க, ரத்தத்தை கெடுக்க வச்சு நோய்களை வர வச்சுக்கிறோம். ஆனால் நீங்கள் உங்கள்கிட்ட பணத்தை வாங்குற அந்த டாஸ்மாகோ, உங்கள்கிட்ட பணத்தை வாங்குற ஐடிசி கம்பெனி, மற்ற கம்பெனி இதை பொருளெல்லாம் விற்கிறாங்களே அந்த கம்பெனிஸோ யாரும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குறது இல்லை. உத்தரவாதம் கொடுங்க, நீங்கள் தான் கெடுக்குறீங்க. இறைசக்தியை நீங்கள் வாங்கணும், இறைசக்தி உங்களுக்கு கிடைக்கணும்னா கூட தயவு செஞ்சு பழக்கத்தெல்லாம் விடுங்க. விட முடியல சார், பழக்கம் ஆகி போச்சு சார், விட முடியல சார் அப்படின்னா சொல்லுங்க. அதுக்கு உண்டான கேசியம் இருக்குது, அது நாம் கொடுக்குறோம். அதை சாப்பிட்டு கிறிஸ்டலை யூஸ் பண்ணிங்கன்னா அதை பார்த்து நீங்களே வெளியே வந்துடுறீங்க. கரெக்டான கேசியமும் கரெக்டான கிறிஸ்டலையும் ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பழக்கத்தை உங்களால் வெளியே வந்துடலாம். எவ்வளோ பெரிய அடிக்டாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமான அடிக்டாக இருந்தாலும் சரி, உங்களை விட்டு வந்துட முடியும். ஏன்?
நீங்கள் கடவுளை அடைய வேண்டும், கடவுளுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா தான் முடியும். ஆனால் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடே நோய்களை உருவாக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடே வந்து நமக்கு நோய்களை உருவாக்கி நம்மளை ஓட்டை பாத்திரங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஓட்டை பாத்திரங்களாக நம்மளை மாற்றிக்கொண்டிருக்கின்றன. நான் லிக்கர்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் சார், போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் சார், சிகரெட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் சார், எந்த நெகட்டிவும் யூஸ் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஆரோக்கியமாக நான் இருக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளையும் அறியாமல் பியாண்ட் அவர் கண்ட்ரோல் நிறைய விஷயங்கள் நமக்கு சொசைட்டியில் இருக்குது. அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடமே அதுவே பாய்சனாக இருக்கின்றது இன்னைக்கு. இதை யாரும் மறக்க முடியாது, உங்களுக்கே தெரியும். எல்லாமே கண்டாமினேட்டட், எல்லாமே பொல்யூட்டட், எல்லாமே அடல்ட்ரேட்டட். எதைத்தான் மனுஷன் சாப்பிடுவான், எதைத்தான் மனுஷன் சாப்பிடுவான்? அப்படி பார்க்கும் பொழுது எதைத்தான் மனுஷன் சாப்பிடுவான்னா கடவுள் கருணை உள்ளவர் அப்பயும் நமக்கு வழி வச்சிருக்கிறார். இப்போ கூட வழி வச்சிருக்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி எடுத்துக்குவோம். அரிசி எப்படி சாப்பிட்றோம்? நல்லா பாலிஷ் பண்ணி, நல்லா ஒயிட் ரைஸ், அது பேர் இப்போ ஒயிட் ரைஸ் ஆகிப்போச்சு. சாதம்ன்றது போயிடுச்சு. இப்போ எங்கே ஃபங்க்ஷனில் போனாலும் ஒயிட் ரைஸ் கொண்டு வாங்கன்ற மாதிரி வந்துட்டாங்க. எல்லாமே ஒயிட் ரைஸ். அது இருக்க கொஞ்சம் சத்தெல்லாம் கூட நல்லா பாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு சக்கையே சாப்பிட்றோம். அப்புறம் சுகர் வராமல் என்ன பண்ணோம்? பாலிஷ் ரைஸ் சாப்பிட்றோம், செமி பாலிஷ் ரைஸ் சாப்பிட்றோம், எல்லாம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் சுகர் வருது, பிபி வருது, கொலஸ்ட்ரால் வருதுன்னா வராமல் என்ன பண்ணோம்? எண்ணெய், சுத்தமான செக்கெண்ணெய். இப்போ தான் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் வருது. செக்கெண்ணெய் அந்த செக்கெண்ணையும் நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க, அது வேறு மேட்டரு. பட் அதுவும் இருக்குது. அந்த செக்கெண்ணெய் வாங்கி சாப்பிட்றது கிடையாது. சார் இது என்ன சார் இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இந்த ரீஃபைண்டு ஆயிலை வாங்குகிறோம். ரீஃபைண்ட் ஆயில் எவ்வளோக்குள்ள கிளியராக இருக்கோ, எவ்வளோக்குள்ள பளிச்சுன்னு இருக்கோ அவ்வளோக்கு நல்ல எண்ணெய்னு வாங்குகிறோம். அவ்வளோக்குள்ள அது பாய்சன். நீங்கள் எவ்வளோக்குள்ள கிளியராக ரீஃபைண்ட் ஆயில் வாங்குறீங்களோ அவ்வளோக்குள்ள பாய்சன். சுகர் எடுத்துக்கோங்க, வெல்லம் போடுங்க, நாட்டு சக்கரையும் இப்போது அடல்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வேறு சமாச்சாரம். எதைத்தான் சாப்பிட்றது? உண்மைதான். அந்த அடல்ட்ரேஷன் பண்ணாமல் சர்க்கரை சாப்பிடுங்க, இல்லை பனை வெல்லம் இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதுவும் சுகர் தான். பட் இருந்தாலும் இந்த ஒயிட் சுகரை சாப்பிட்றோம். எவ்வளோக்குள்ள ஒயிட்டாக இருக்கோ அவ்வளோக்குள்ள நல்ல சுகர். அது உள்ளே போய் உடம்புல என்ன பண்ணும் தெரியுமா? சுகர் அப்படின்னா என்னன்னா அதுக்கு நேச்சுரோபதியில் சொல்லுவாங்க வைட்டமின் திருடன்னு சொல்லுவாங்க. அது கொலைக்கெல்லாம் சொன்னால் வைட்டமின் திருடன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒயிட் சுகர் எவ்வளோக்குள்ள உள்ளே அனுப்புகிறீங்களோ, எந்த ஃபார்மில் உள்ளே அனுப்பிச்சாலும் அந்த ஒயிட் சுகர் உள்ளே போக போக நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் அந்த உணவு இந்த உணவெல்லாம் சாப்பிட்டு சேர்த்து வச்சுருக்கீங்க. வைட்டமின் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த வைட்டமின்லாம் எடுத்து டிசால்வ் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்ருக்கோம். ஒயிட் சுகர் யூசேஜ் எவ்வளோக்குள்ள ஒயிட் சுகர் யூஸ் பண்ணீங்களோ அந்த சுகரை என்ன பண்ணணும், ஒயிட் சுகர் என்ன பண்ணணும்னா உள்ளே போயிட்டு நம்ம அக்குமுலேட் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் விட்டமின் பி சாப்பிடுங்க, விட்டமின் ஏ சாப்பிடுங்க, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், இந்த நியூட்ராசிட்டில் யூஸ் பண்ணுங்கள், அந்த நியூட்ராசிட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி நிறைய எல்லாம் வாங்கி சாப்பிட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பீங்க. இது அழகாக உள்ளே போய் எல்லாத்தையும் கரைச்சி விதை கொண்டு போய்ட்டு தெரியாது. விட்டமின் டி எத்தனை பேர் தெரியும்? படித்தவங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? நான் படிச்சுக்கிட்டு படிப்பு வேறு, இந்த படிப்பு வேறு. சுகர் ஒரு விஷயத்துக்கு பால் எக்கே வேணாம், ஸ்லோ பாய்சன். பாலை பாத்திரத்தை கொண்டு போகிறத விட்டு பேக்கெட்டில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். சின்ன ஊர்களில் கூட பால் பேக்கெட்டு தான் இருக்குது. பாய்சன், ஸ்லோ பாய்சன். சாப்பிட்றோம். நிறைய பேர் என்கிட்ட டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. சார் பால் சாப்பிட்றது நிறுத்தினா சார், தட் இஸ் பேக்கெட் பால், எனக்கு சுகர் கண்ட்ரோல் வந்துச்சுன்னுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சார் பேக்கெட் பால் சாப்பிட்ற யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன் சார், சுகர் பேலன்ஸ் ஆகிடுச்சு, கரெக்ட் ஆகிடுச்சு சார், இன்சுலின் ஸ்டாப் பண்ணிட்டேன் சார்னு சொல்லுவாங்க. சந்தோஷமாக சொல்லுவாங்க. சார் நீங்கள் சொன்னீங்க, நான் அதை அவாய்ட் பண்ணேன் சார், இப்போ பால் சாப்பிட்றதில்ல சார், விட்டுட்டேன் சார், இப்போ உடம்பு நல்லா இருக்குது சார் சொல்லுவாங்க. ஒரு பக்கம் நீங்கள் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இன்னொரு இந்த பக்கம் வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி சுகர் கண்ட்ரோலுக்கு வரும்? அப்புறம் கையெடு, காலெடு, விரலெடு, இடுப்பு எடு அப்படி தான் வரும். அம்புடேஷன் தான் கொண்டு பண்ணிக்கும். ஸோ சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே இப்படி கெமிக்கல் ஆகிப்போச்சு. ஒருத்தர் சொன்னார், அது பெருமையாக சொல்கிறார். ஒரு யங் ஏஜ் தான், அரௌண்ட் ஒரு 25 இருக்கும், சின்ன வயசு தான். அவர் சொல்கிறாரு, ஒரு எக்ஸ்பர்ட் மீட்டிங்கில் அவருடைய இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொல்கிறார், சார் முன்னெல்லாம் வந்து இளநீர் வேணும் அப்படின்னு சொன்னால்
இளநீர் வேணும்னா அந்த சீசனில் தான் சாப்பிட முடியும். இளநீர் எப்போ கிடைக்குதோ அங்கே தான் போய் சாப்பிட முடியும். அங்கே எங்கே விற்கிறாங்களோ அங்கே தான் போய் சாப்பிட முடியும். இப்போ எல்லா கடையிலையும் எங்கே போனால் இளநீர் கிடைக்குது. ஏன்னா ப்ராசஸ்டு இளநீர், ப்ராசஸ்டு டெண்டர் கோகனட் வாட்டர். அது வாட்டருக்கு எவ்வளோ பெருமை பார்த்தீங்க, எவ்வளோ அட்வான்ஸாக வந்திருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நினச்ச நேரத்துக்கு இளநீர் குடிக்க முடியுதுன்னாரு மீட்டிங்கில். நினச்ச நேரத்துக்கு இளநீர் குடிக்குதுன்னாரு. அப்படியா, சரி கம்மன்னு கேட்டேன். மீட்டிங் முடிச்ச பிறகு அவர்கிட்ட கேட்டேன். மீட்டிங் முடிச்ச பிறகு நீ சொன்னீங்களே, ரொம்ப பெருமையாக சொன்னீங்களே, நினச்ச நேரத்துக்கு நான் இளநீர் குடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இளநீரை இயற்கையான இளநீரை நீங்கள் வாங்கி குடிச்சதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு கேட்டேன். கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, ஆமாம் சார், அந்த டேஸ்ட்டு வேறு தான், இந்த டேஸ்ட்டு வேறு தான் அப்படின்னாரு. ஆமாம், அந்த டேஸ்ட் வேறு, இந்த டேஸ்ட் வேறு. ரைட், ராவாக ஒரு இளநியை வெட்டுறீங்க, குடிக்கிறீங்க. அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள் சார். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, ஆமாம் சார், வித்தியாசம் தெரியுது சார். என்ன வித்தியாசம் தெரியுது? அவருக்கு ஞாபகத்துக்கு வரல. தென் அங்கிருந்து பேரக்கிட்ட சொல்லி பக்கத்து வெல்டை போயிட்டு ஒரு இளநீரை வாங்கிட்டு வர சொல்லி, இதை இப்போ குடிங்க, அதே பிராண்டடு கம்பெனி பிராண்டட், அது ஓப்பன் பண்ண சொல்லக்கூடாது, அந்த பிராண்டை கொண்டு இப்போ சாப்பிடுங்க சார். திருப்பி ஞாபகம் சொல்லு, ஆமாம் சார், இந்த டேஸ்ட்டு வேறு தான், இந்த டேஸ்ட்டு உடம்புல இருக்கிற நோய்களை போக்கும். ரியலாக நீங்கள் அப்போ வெட்டி அப்போ குடிக்கிற இளநீர் நோய்களை போக்கும். நீங்கள் வாங்குறீங்களே பிராண்டட், பெருமையாக சொன்னீங்களே மீட்டிங்கில், இது உடம்புல நோய்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் சார், தெரியாமல் பண்ணுறேனே. அது ஒரு ப்ராசஸ். அவர் இண்டஸ்ட்ரியை பண்ணி அவர் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வராரு. அவர், நான் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறேன், கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுங்க, இவ்வளோ இன்வெஸ்ட் போடுங்க, இவ்வளோ ப்ராஃபிட் வரும், இதெல்லாம் பாருங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரு. அப்போ மனசை மாற்றிட்டார். சார், சரி சார், இது ரொம்ப தப்பு சார், இது வேணாம் சார், நான் என்ன செய்யலை சார். இப்போ இதுக்காக தான் வந்தீங்க, இப்போ வேண்டாண்டீங்களே சார், இப்போ தான் நீங்கள் கண்ணை திறந்து விட்டீங்க சார், இனிமேல் இந்த ப்ராசஸ் செய்ய மாட்டேன் சார், இது சமுதாயத்துக்கு நான் செய்கிற பெரிய துரோகம் சார், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இனிமேலுக்கு இந்த ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரிக்கு நான் வரமாட்டேன் சார், ஃபுட் ப்ராசஸே வேண்டாம் சார், நான் நேச்சுரல் ஃபுட்டாக கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும், நேச்சுரலாக ஃபுட் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும், அதை நான் ப்ரொபகண்டா பண்ணுறேன் சார், அதை நான் செய்கிறேன். பட் ஃபுட் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி வேண்டாம் சார், விட்டுறேன் சார், எனக்கு சரியாக கைட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரொஃபஷனல் மாற்றிட்டார். அவர் என்ன பண்ணுவார், ஊராக டிஸ்ட்ரிக்டாக போயிட்டு மீட்டிங் போட்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை பற்றி டெவலப் பண்ணி கொடுக்குறவர். தொழிலே மாற்றிட்டார், அப்படியே மாறிட்டார், தரகில மாறிட்டார். இப்போ நான் நேச்சுரல் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் சார், நேச்சுரல் ஃபுட்டாக சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும், நேச்சுரலாக இயற்கையாக சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். இப்போ ஊராக போய் கிளாஸ் எடுக்கிறேன் சார். அதே வருமானம் தான் இப்போ வருது, ஆனால் அந்த வருமானத்தில் கிடைக்கிற நிம்மதி சந்தோஷமானது எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சார். எனக்கு என்னமே அது இந்த சொசைட்டிக்கு நான் ஒரு சமுதாயத்துக்கு சேவை பண்ணுறேன் சார். பணமும் வருமானம் வருது, ஆனால் இயற்கை உணவு சாப்பிடுங்க, இயற்கையாக சாப்பிடுங்க, ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட வேண்டாம், ப்ராசஸ் ஐட்டம் சாப்பிட வேண்டாம், நான் பிரபகண்டா பண்ணுறேன் சார். மனது நிறைவாக இருக்குது சார். இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு நான் ஏதாவது சர்வீஸ் போகும்போது இது ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் சார். ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். இதுதான் சர்வீஸ், இதுதான் டிவைன் சர்வீஸ். பணம் வேணுன்றதுக்காக நம்ம செய்யறதே தப்பா, அது தவறு. பணம் வேண்டாம், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக அது புண்ணியம். பல வகையில் ஒரு புண்ணியம், அதுதான் நம்ம செய்யணும். ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்டும் நம்ம இந்த லைஃப்பில் செய்கிற விஷயம் ஒன்றும் இதனால் மக்களுக்கு கெடுதலோ துன்பமோ இருக்குமா நீங்கள் நினச்சி பார்த்து செஞ்சீங்கன்னா கர்மா வராது சார். நீங்கள் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, எந்த கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இங்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். இருந்து அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எத்தத்தின்னா பித்தம் தெளியும், எத்தத்தின்னா பித்தம் தெளியும் தெரியல, எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், பித்தம் நிறைய சேர்த்து வச்சுட்டோம். இதை எத்தத்தின்னா பித்தம் தெரியும், எதை சாப்பிட்டா பித்தம் போகும்னு தெரியல. இங்கே போனால் தீருமா, அங்கே போனால் தீருமா, அங்கே போனால் தீருமா, இங்கே போனால் தீருமான்னு தெரியும். நம்ம செய்கின்ற ஒரு விஷயத்திலையும், தொழிலையும் கூட, நம்முடைய அன்றாட வாழ்க்கை செயல்முறைகள் கூட ஒன்றும் இதனால் இந்த சமுதாயத்துக்கோ நாட்டுக்கோ கெடுதலா அப்படின்னு ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணிப்பார். ஒரே ஒரு செகண்ட் திங்க் பண்ணிப்பார், ஒரே செகண்ட். இப்போ நம்ம ஒரு செயல் செய்கிறோம், இந்த செயல் செய்யறதுனால இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் எதாவது கெடுதலா? கெடுதல் அப்படின்னா அதை விட்டுடுங்க, வேண்டாம். அதனால கோடி வரனா கூட வேண்டாம், விட்டுடுங்க. நன்மை அப்படின்னா எத்தனை பேர்னாலும் செய்யுங்க, இறைவன் உங்களை அண்டர்டேக் பண்ணிக்குவார். உங்களுக்கு எல்லாமே கொடுப்பார், ஆரோக்கியம் கொடுப்பார், செல்வம் கொடுப்பார், குழந்தைகளை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில் என்ன செல்வம் வேணுமோ அத்தனையும் கொடுப்பார். கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய இறைவப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா போதும். சார், இப்போ உணவு முறைகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எவ்வளோக்குள்ள ஆரோக்கியத்தை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லி அதை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள கடவுள் உங்களிடம் வருவார். ஏன் நாம் இதை திரும்ப சொல்ல வரோன்னா, எல்லா ஆன்மீக அமைப்புகளும் சரி, எல்லா ஆன்மீக அமைப்புகளும் சரி, அவரை கும்பிடுங்க, இவரை கும்பிடுங்க, லட்சார்ச்சனை பண்ணுங்க, கோடியார்ச்சனை பண்ணுங்க. பாருங்கள், இப்போது பக்கத்தில் இன்னைக்கு ஏதோ லட்சார்ச்சனையே கோடியார்ச்சனை ஏதோ போடுறாங்க போல. ஐயப்ப மலைக்கு போகிறவங்களாம் இன்னைக்கு, நாளைக்கு ஒரே கலாட்டாக இருக்கும். பக்கத்தில் நிறைய சாமி நட போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில்.
லட்சார்ச்சனை கோடி அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாம் ரைட் ஓகே, தப்பு இல்லை. கடவுளை வேண்டுறோம், கடவுளை லட்சம் முறை வேண்டுறோம், கோடி முறை வேண்டுறோம், எல்லாம் ரைட் ஓகே. பட் எல்லாமே வேண்டுறோம், ரைட் ஓகே. அந்த இறைவன் சக்தியை கொடுக்குறாரு, ஆற்றலை கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் பண்ணாரு. அந்த ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு நீங்கள் கெப்பாசிட்டியாக இல்லையே, அந்த கெப்பாசிட்டி முதல்ல கொண்டு வாங்கன்னு சொல்ல வரேன் நான். இங்கே கர்மாஞ்சலிங் இதை எப்படி பார்க்க பாருங்க, மற்ற முறைகள் எப்படி பார்க்க பாருங்க. சிவனை கும்பிடுங்க, இன்னைக்கு ஆராதனை சிவனை கும்பிடுங்க. வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு பெருமாளை கும்பிடுங்க. இன்னைக்கு சோன்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு அல்லாவை நினச்சிக்கோங்க. இன்னைக்கு சோன்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் இன்னைக்கு மேரி மாதாவை நினச்சிக்கோங்க. இன்னைக்கு சோன்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் இயேசுபிரான் நினச்சிக்கோங்க. இன்னைக்கு சோன்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் குருநானக்கை நினச்சிக்கோங்க. இன்னைக்கு சோன்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் புத்தரை நினச்சிக்கோங்க. ரைட்டு, எல்லாமே கரெக்ட். இன்னைக்கு சோன்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் சமண மகதம் மகரிஷி மகாவீரர் பிறந்த நாள் நினச்சிக்கோங்க. எல்லாம் நினச்சிக்கிறோம், ரைட் ஓகே, ஃபாலோ பண்ணுறோம், ரைட் ஓகே. அவங்க ஒரு எனர்ஜி பிளஸிங் கொடுக்குறாங்க. அந்த எனர்ஜி பிளஸிங் நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம வாங்கி வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம உடம்பை என்ன கண்டிஷனாக வச்சுருக்கிறோம்னு பார்த்தா 99% யாரும் சரியாக வைத்துக் கொள்ளவில்லை. அப்போ முதல்ல கடவுளை வேண்டுறோம், கடவுளை ப்ரே பண்ணுறது ஒன்று. கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, உடம்பு தான், இதுதான், இதை வச்சு தான் எல்லாமே. இளங்கோ அப்படின்னா யார், இதோ இப்படி ஒரு உருவம் இருக்குது, இப்படி ஒரு உருவம் இருக்குது. ஜிஆர்னா யார், அப்படி ஒரு உருவம் இருக்குது. குழந்தை வேலைனா யார், அப்படி ஒரு உருவம் இருக்கு. ஆர் ஆனந்தனா யார், அப்படி ஒரு உருவம் இருக்கு. டாக்டர் ரோஜா சுரேஷ்னா யார், அப்படி ஒரு உருவம் இருக்கு. எல்லாரும் ஒரு உருவம், எல்லா அமைப்பில் நாம் இருக்கிறோம், எல்லாருமே ஒரு அமைப்பில் இருக்கிறோம். பட் இதுக்குள்ள அந்த எனர்ஜி உள்ள வருது அப்படின்னும் போது அதை வாங்குவதற்கு நாம தயாராக இருக்கிறோமான்னு பார்த்தா 99% ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் எலிஜிபிள். எல்லாருமே ஆரோக்கியத்தை குறைபாடு வச்சுருக்கீங்க, ஆரோக்கியத்தை பிரச்சனை வச்சுருக்கீங்க. இங்கே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படி சொல்லணும் அப்படின்னா என்னென்னா, ஆங்கில முறை மொத்தம் என்ன சொல்லுதுன்னா, மருந்து மாத்திரைகள்லாம் டெய்லி சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்படி இல்லை. மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறது இல்லை. மருந்து மாத்திரைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறோமோ அதுதான் ஆரோக்கியம். சித்த முறையிலையும் ஆயுர்வேத முறையிலையும் நம்ம கொடுக்குற மருந்துகள் எல்லாமே மருந்துகள் இல்லை, பேர் தான் மருந்துகள்னு சொல்கிறோம். எல்லாமே மூலிகைகள், உணவுகள், எல்லாமே மூலிகைகள், தாவரம், அனிமல் கிங்டம் தான், அனிமல் கிங்டம் தான். நம்ம என்ன உணவாக உண்கின்றோமோ அந்த உணவை தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் பேர் மருந்துன்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். மருந்துன்னு பேர் வச்சுக்கிறோம், அவ்வளோ. அது இயற்கையான உணவு முறைகள். அது அந்த இயற்கையான உணவு முறைகள் நம்ம 100% ஃபாலோ பண்ணால் சித்த ஆயுர்வேத மருந்துகள்னு சொல்கிறோமே அது கூட தேவைப்படாது. அது ஹையர் லெவலில், அதுவும் மூலிகைகள் தான். அனிமல் கிங்டம் கிடையாது, வெஜிடபிள் கிங்டம் தான். அப்போ இந்த இயற்கையான முறைகள் நாம் மெயின்டைன் பண்ணும் பொழுது தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தான் மனசு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசு ஆரோக்கியமாக இருக்கும். மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கும். இது மூணும் ஆரோக்கியமாக இருந்தால் தான் கடவுளுடைய சக்தி நீங்கள் வாங்க முடியும். எந்த கோயிலுக்கு போனாலும், எங்கே வழிபாட்டாங்க போகணும், கடவுளுடைய சக்தியை உங்களால் வாங்கி கீப் அப் பண்ண முடியும். ஏன்னா வாங்குங்க விட்டுடுவீங்க, வாங்கியும் விட்டுடுவீங்க, வாங்கியும் விட்டுடுவீங்க. அப்போது என்ன பண்ணுறோம்? ஸோ தயவு செய்து உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நல்லா டெவலப் பண்ணுங்கள், அதை மெயின்டைன் பண்ணுங்கள். மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, தியானம் பண்ணுங்க. தியானம் அப்படின்னு சொல்ல வந்தால் உலகத்தில் நிறைய தியான முறைகள் இருக்குது, நிறைய தியான முறைகள் இருக்குது. உலகம் முழுசும் கிட்டத்தட்ட ஒரு 4000த்துக்கு அதிகமான தியான முறைகள் இருக்குது. எல்லா தியான முறைக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, சில நெகட்டிவும் இருக்குது. நெகட்டிவ் பற்றி யாரும் பேச மாட்டாங்க, பட் எல்லாத்துலேயும் சில நெகட்டிவும் இருக்குது. பட் உலகத்திலேயே நெகட்டிவே இல்லாத ஒரு தியான முறை அப்படின்னு சொல்லி சொன்னால் கிறிஸ்டல் தியான முறை தான். கிறிஸ்டல் தியானம் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. 5 வயசு குழந்தை கூட செய்யலாம், சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் வராது. அதே மாதிரி யோகா, கிறிஸ்டல் யோகா. உலகத்தில் நிறைய யோகா முறைகள் இருக்குது, பட் கிறிஸ்டல் யோகா தான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அது இந்த 5 விரலும் சேர்த்து செய்கின்ற யோகா. இது முதிரை விஞ்ஞானத்தில் முதிரைகளை சொல்லும்போது சமான முதிரைன்னு சொல்லுவான், சமான முதிரை அப்படின்னு சொல்லுவான், சமான முதிரை சொல்லுவான். பட் அது இது சமான முதிரை தான். ஆனால் சமான முதிரையில் ஒரு அப்டேட்டான வெர்ஷன், இது அப்டேட்டான வெர்ஷன். சமான முத்திரைன்னு சொல்லி பண்ணிங்கன்னா அந்த 5 விரல்களும் சேரும், பஞ்சபூதங்களும் பேலன்ஸ் ஆகும், பஞ்சபூதங்களும் பேலன்ஸ் ஆகும். சமான முத்திரைன்னு சொல்லுவாங்க. முத்திரைகளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சமான முதிரை 5 பூதங்களையும் பேலன்ஸ் பண்ணும். இது சயின்ஸ், ரைட். பட் சித்தர்கள் சொல்லுகின்ற அந்த கிறிஸ்டல் யோகாவில் என்ன பலன் அப்படின்னா, இந்த 5 பூதங்களும் சமநிலை அடைகின்றன, ரைட் ஓகே. பட் அது கிறிஸ்டலுக்குள்ளே போயிட்டு, கிறிஸ்டலுக்குள்ளே நம்ம உள்ளே போய் இருந்து பண்ணுற மாதிரியோ இல்லை கிறிஸ்டலை வச்சுட்டு அந்த சமான முதிரை பண்ணணும் போது, இந்த சமான முதிரை பண்ணுறோம் இல்லையா, இதனுடைய பலன் 1000 மடங்கு அதிகமாகும். எவ்வளோ மடங்கு அதிகமாகும்? 1000 மடங்கு அதிகமாகும்.
இந்த சாதாரணமான முறைகளில் இந்த 5 விரல்களை சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த பஞ்சபூத முதிரைன்னு சொல்லலாம், சமான முதிரைன்னு சொல்லலாம். இந்த முதிரையை விட 1000 மடங்கு பலன் அதிகமாக இருக்கும் கிறிஸ்டலை வச்சு செய்யும்போது. கிறிஸ்டல் யோகாவாக பண்ணும்பொழுது 1000 மடங்கு அதிகமாக. நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட ஏதோ அந்த இது போடுவாங்க இல்லையா, ஏதோ மியூசிக் போடுவாங்க. அந்த மியூசிக்கில் ஏதோ யோகா போஸ்டர்லாம் ஏதோ போட்டாங்க. ஒரு நாள் பார்த்தேன் நான். அது ஏதோ நிறைய எல்லாம் போடுறாங்க, இப்படி வராங்க அப்படி வராங்க, இப்படி ஏதோ வைக்கிறாங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த முதிரைகளில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த 5 விரல்களை சேர்த்தும் பொழுது பெரும்பாலும் இந்த முதிரை போடுவாங்க. ஞான முதிரைன்னு சொல்லுவாங்க, ஞான முதிரைன்னு சொல்லுவாங்க, சின் முதிரைன்னு சொல்லுவாங்க, ஞான முதிரை. கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் சேருது, கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் சேருது ஞான முதிரைன்னு சொல்லலாம். இந்த முதிரை வந்து யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, எல்லாருமே பண்ணலாம். குழந்தைகள் படிக்கிறவங்கெல்லாம் பண்ணலாம், குழந்தைகள் படிக்கிறவங்கெல்லாம் பண்ணலாம். பட் அந்த குழந்தைகள் படிப்பு அதை தாண்டி அந்தந்த போயிட்ட பிறகு ஞானம் வேணுன்றவங்க பண்ணலாம். ஞானம் வேணும், என்ன ஞானம் வேணும், அடுத்த ஞானம் வேணுன்றவங்க பண்ணலாம். இப்படி பண்ணால் ஞானம் வரும், ஞானம் கிடைக்கும். இப்படி பண்ணாலும் ஞானம் வராதவங்க இருக்காங்க, அது வேற மேட்ரு. ஏன்னா அவங்க ஞானம் கொடுக்குறாங்க, அந்த ஞானத்தை கொடுக்குறாங்க. இதை பண்ணால் ஞான முதிரைன்னு சொல்லுவாங்க, சின் முதிரைன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியும். யோகா ஃபீல்டு இருக்கிறவங்க, யோகா டச் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் சேர்க்கின்ற அந்த முத்திரை வந்து சின் முத்திரை. இந்த முத்திரையெல்லாம் ஞானம் வருது. நிறைய பேருக்கு ஞானம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் ஞான முதிரை பண்ணால் ஞானம் வராது இருக்கும்? ஞான முதிரை பண்ணும்போது ஞானம் வரும். இங்கே அஞ்ஞானம் நிறைய இருக்கனால டிசால்வ் ஆகிடும். இங்கே அஞ்ஞானம் நிறையா இருக்கனால அந்த ஞானத்தினால் வருகின்ற இந்த முதிரை போடுறதுனால வருகின்ற நன்மைகள் வந்து ஏற்கனவே அஞ்ஞானம் நிறைய இருக்கனால கரெக்ட் ஆகிடும். ஆனால் பலன் கிடைக்கல இல்லை, பலன் கிடைக்கும், பட் டிசால்வ் ஆகிடும். நீங்கள் கையில் எடுக்க முடியாது. அதாவது நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் கொடுக்க வேண்டியது, பேங்க் கொடுக்க வேண்டிய காசு 1 lakh வச்சுருக்கிறீங்க, இல்லை ஒரு $1 lakh வச்சுருக்கீங்க, $1 lakh வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியது பணம் வந்துச்சுன்னா அதை கழித்து பேலன்ஸாக போடும். ஏன்னா அந்த $1 lakh $1 lakh டிடெக்ட் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு ஞானம் வரும் நிறைய, ஆனால் இங்கே அஞ்ஞானம் நிறையா இருக்கும்போது அப்படியே டிசால்வ் ஆகிடும், புரிஞ்சிடும். இந்த நடுவரல் இருக்குது பார்த்தீங்களா, நடுவரல், கட்டை விரலும் நடுவரல் 2 விரலும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வரும், பணம் வரும். இந்த ஞான முதிரை சின் முதிரை போட்டால் பணம் வராது, பணம் வராது. உங்களுக்கு மணி மெட்டீரியல் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது உங்களுக்கு வராது. ஞானம் வரும், கடவுளை பற்றிய ஞானம் வரும், இறை பற்றிய ஞானம். இறை கடவுள் 2 ஒன்று தானே. அந்த ஞானம் வரும். அது எப்படி அடையணும், எப்படி கொண்டு வரும்? இந்த முத்திரை படிக்கிற பசங்க பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்க பண்ணலாம். பட் ஏன் பண்ணணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அடுத்த லெவலுக்கு போகணுன்றவங்க இதை பண்ணிங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்காது. பட் நடுவரல், கட்டை விரலும் நடுவரலும் சேர்ந்து அந்த விரல், அந்த விரலோட பண்ணிங்கன்னா பணம் வரும், பணம் வரும், பணம் வரும். மற்ற வரும்னா சொல்ல முடியாது, பணம் வரும். நிறைய பேர் என்ன நினச்சிருக்கேன், 100% பீப்புள் சார் 99.9 கூட 100% பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் எல்லாமே வந்துடும், எல்லாமே நினச்சிக்கும். அப்படி இல்லை. பணம் வந்த பிறகு தான் தெரியும், பணம் வந்த பிறகு தான் தெரியும், பணத்தோட ஃபுல்லாக புழங்கும் போது தான் தெரியும். அங்கெங்கே அதுபடி எங்கும் பணம் நிறைஞ்சிக்கும் போது தான் தெரியும். பணம் மட்டுமே நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்காது, அப்போ தான் தெரியும், இப்போ தெரியாது. இப்போ என்ன தெரியும், ஓ பணம் தான் போதும், பணம் தான் போதும், எல்லாம் சந்தோஷம், எல்லாம் ஹாப்பி அப்படின்னு நினைப்போம். அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பணம் வந்துட்ட பிறகுதான் தெரியும், இந்த பணம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்காது, இதை தாண்டி வேற விஷயம் இருக்குன்னு எப்போ தெரியும், பணம் வந்த பிறகுதான் தெரியும். இந்த முத்திரை போடுறவங்க, இதை போடுறவங்களுக்கு பணம் வரும். ஆனால் சித்தர்கள் வந்து என்ன சொல்றாங்க, இதையெல்லாம் 5 சேர்த்துறாங்க. இது 5 சேர்த்தும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்முத்திரை போட்டோம்னா ஞானம் வரும். இந்த நடுவில் போட்டோம்னா அது குபேர முதிரையினுடைய ஒரு பார்ட், அது குபேர முதிரையுடைய ஒரு பார்ட் அது. இந்த முதிரை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பணம் வரும் நிறைய. ஆனால் பணம் வந்துட்டா சுகம் சந்தோஷம் வரும்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு கேரண்டிலாம் கொடுக்க முடியாது, உத்தரவாதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த 5 விரல்களும் சேர்த்து சொல்லுகின்ற அந்த சமான முத்திரையும் சொல்லுகின்ற அந்த சமான முத்திரையோட கிறிஸ்டல் யோகாவை சேர்த்து, அதான் நம்ம கிறிஸ்டல் யோகான்னு சொல்கிறோம். இந்த யோகா நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும், இன்க்ளூடிங் மணி, இன்க்ளூடிங் மணி, பணத்தையும் சேர்த்து கொடுக்கும். உங்களுக்கு இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா, நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் கொடுக்கும். இந்த பிறவியில் உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ எல்லாமே கரெக்டாக வரும். நீங்கள் சாய்ஸ் கேட்க தேவையில்லை, எல்லாமே கொண்டு கொடுத்துருவாங்க, எல்லாமே கொண்டு கொடுத்துருவாங்க. அதனால தான் இந்த கிறிஸ்டல் யோகா பண்ணுங்க, கிறிஸ்டல் யோகா பண்ணுங்கன்ற காரணம் வந்து அதுதான். திரும்பவும் ஒரு சொல்கிறேன், சின்முத்திரை போட்டால் ஞானம் வரும். குபேரமுத்திரையுடைய ஒரு பகுதியாகி குபேரமுத்திரை போட்டாலும் சரி, இல்லை குபேரமுத்திரையாக இன்னொரு பகுதியாக இருந்து இந்த கட்டம் 2 சேர்த்து இந்த யோகா பண்ணால் பணம் வரும். ஆனால் 5 விரல்களையும் சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே வரும்,
இது வேணும், இது வேண்டாம், அது வேணும், இது வேண்டாம், இது உங்களுக்கு என்ன வேணும், ஏது வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். 10 பேர் இந்த கிறிஸ்டல் யோகாவை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 10 பேருக்கும் 10 விதமான தேவைகள் இருக்கும். இங்கே நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. 10 பேர் இங்கே நம்ம செய்யறோம். 10 பேர் செய்யும்போது 10 பேருக்கும் ஒரே விதமான பலன்கள் கிடைக்காது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும், இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும், இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும். ஒருத்தருக்கும் என்னென்ன வேணுமோ அதை இந்த கிறிஸ்டல் யோகா பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுக்கும். நீங்கள் 10 பேர் செய்கிறீங்க, குரூப்பாக செய்கிறீங்க. இப்போ இவருக்கு ஒன்று தேவை இருக்கும், ஒன்று தேவைப்படாது. இவருக்கு ஒன்று தேவை இருக்கும், இன்னொன்று தேவைப்படாது. இவருக்கு ஒன்று தேவைப்படும், இன்னொரு தேவைப்படாது. இன்னொருக்கு தேவைப்படும், அவருக்கு தேவைப்படும். ஒருத்தருக்கு தேவைப்படுறது, இன்னொரு தேவைப்படாது. உங்களுக்கு ஒன்று தேவைப்படும், இன்னொருக்கு தேவைப்படாது. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நான் கொடுப்பேன்னா எப்படி? இறைவன் நம்மளை விட புதுசாலி இல்லையா? நம்ம புதுசாலி, நம்மளுக்கு மேலே புதுசாலி அவர். நம்மளை படைச்சி விடுறார். அவருக்கு தெரியாதா என்ன? அவருக்கு தெரியும். நீங்கள் கிறிஸ்டல் யோகா பண்ணுங்க. கிறிஸ்டல் யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். பணம் வேணுமா, பொருள் வேணுமா, சொத்து வேணுமா, நகை வேணுமா, அன்பான உறவுகள் வேணுமா, நல்ல செல்வ செழிப்பான வீடு வேணுமா, என்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாமே நான் கொடுக்குறேன், செய் அப்படின்றார். அப்போ இது செய்யறதுக்கு என்ன? டெஃபிஷியன்சி ஆஃப் கர்மா. நம்ம என்ன கொண்டோம்? டெஃபிஷியன்சி ஆஃப் குட் கர்மா. அதானே? விட்டமின் ஏ குறைஞ்சிருக்கு, விட்டமின் பி குறைஞ்சிருக்கு, விட்டமின் சி குறைஞ்சிருக்கு, ரத்தம் குறைஞ்சி போச்சு, இதெல்லாம் பண்ணுங்கன்னு டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம இதை நல்ல விஷயங்களை நான் அனுபவிக்கிறதுக்கு, நல்ல விஷயங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு குறையாக இருப்பது டெஃபிஷியன்சி ஆஃப் குட் கர்மா. டெஃபிஷியன்சி ஆஃப் குட் கர்மா. குட் கர்மா குறைவு. என்ன குறைபாடு? நல்ல கர்மா குறைபாடு. இந்த நல்ல கர்மா குறைபாடு எல்லாருக்குமே இருக்கு. இந்த நல்ல கர்மா குறைபாடை எது பண்ணுன்னா இந்த கிறிஸ்டல் யோகா பண்ணும் பொழுது அந்த நல்ல கர்மாவை கிரியேட் பண்ணி கொடுக்கும், கெட்ட கர்மாவை போக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம். இந்த கிறிஸ்டல் யோகா பண்ணும் பொழுது உங்களுடைய தீய கர்மாக்கள் நீக்கப்படுகின்றன. இன்னைக்கு இந்த மெசேஜா சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கே போல, தர்மத்தை பற்றி பேச இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு. இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக பேச, இன்னைக்கு தர்மத்தை பற்றி நம்ம பேசல. போட்ட ஹெட்டிங் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருந்து முடிக்கிற வரைக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் மெசேஜ் இதை சொல்லுங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சதுனால நம்ம சப்ஜெக்ட் டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு இந்த விஷயத்தை எடுத்துருக்கோம். கிறிஸ்டல் யோகா 5 விரல்களையும் சேர்த்து கிறிஸ்டல் முன்னாடி செய்கின்ற அந்த யோகா பண்ணும்பொழுது உங்களுடைய கர்மாக்கள் கழிகின்றன. உங்களுடைய கர்மாக்கள், தீய கர்மாக்கள் போகின்றன, தீய கர்மாக்கள் கழிகின்றன. தீய கர்மாக்களை பல்வேறு வகைகள், எந்தெந்த வகைகள்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம எடுக்க முடியுமோ. நல்லா இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். தீய கர்மா ஒருத்தர் போக்குறாரு. எப்படி போக்குறாரு? ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணி அவஸ்தைப்பட்டு பணத்தை கொடுத்து போக்குறாரு. ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது, அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி பணத்தை செலவு பண்ணி போக்குறாரு. தீய கர்மா கழியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி லட்சக்கணக்கு கோடி பணம் செலவு பண்ணி அவஸ்தைப்பட்டு தீய கர்மா கடிக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்றாரு? அவர் வீட்டை திருடு போகும், பிசினஸ் லாஸ் ஆகும், அந்த வகையில் அவரோட தீய கர்மாவை கழிக்கிறார். நோய் வருது, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுறாங்க, நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, டாக்டராக போகிறாங்க, சிஸ்டமாக போகிறாங்க, ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க, செலவு பண்ணி தீய கர்மா கழிக்கிறாங்க. இப்படி தீய கர்மாக்கு ஒன்று கழிக்கிறாங்க, எல்லாமே கழிக்கிறாங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்போ லாஸ் ஆகிடும், இல்லை ஏமாற்றி போயிடுவாங்க. அவங்களோட தீய கர்மாவை கழிக்கிறாங்க. பட் ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். இதெல்லாம் எப்படி கழிக்கிறாங்க? ஏதோ ஒரு கஷ்டத்தை பட்டு, நஷ்டத்தை பட்டு, துன்பத்தை உணர்ந்து தீய கர்மாவை கழிக்கிறாங்க. அதான் சரியான முறை. பட் சித்தர்கள் சொல்றாங்க, கிறிஸ்டல் யோகா பண்ணும் பொழுது இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுக்காமலேயே, கஷ்டப்படாமலேயே, நீங்கள் துன்பப்படாமலேயே, நீங்கள் கஷ்டப்படாமலேயே, நீங்கள் துன்பங்களை அனுபவிக்காமலேயே நாங்கள் வேற இன்விசிபிள் மெத்தட்ஸில் அந்த உங்களுடைய நெகட்டிவ் கர்மா ரிமூவ் பண்ணுறோம். அதுக்குண்டான சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதுக்குண்டான சில சீக்ரெட்ஸ் இருக்குது, அதுக்குண்டான சில டிவைனில் சில லூப் ஹோல்ஸ் இருக்குது. அந்த லூப் ஹோல்ஸை வச்சு, அந்த நோட்டபிள் பாயிண்ட்ஸை வச்சு நாங்கள் அதை கரிக்கிறோம். தயவு செஞ்சு கிறிஸ்டல் யோகா பண்ணுங்க. கிறிஸ்டல் யோகா பண்ணும் பொழுது நாங்கள் அந்த கர்மாவை எரிக்கிறோம், கர்மாவை எடுக்கிறோம், கர்மாவை டிஸ்கஸ் பண்ணுறோம், உங்களுடைய கர்மாவை குறைக்கிறோம். நாங்கள் செய்கிறோம், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சரியா? நாங்கள் செய்கிறோம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய ஆசீர்வாதம், இறை ஆசீர்வாதம். இதை நீங்கள் 2026 புத்தாண்டு பரிசாக கூட எடுத்துக்கலாம். 2026ஆம் வருடத்தின் புத்தாண்டு பரிசாக நம்ம கர்மா அண்ட் ஹீலிங் ப்ரேயர்ஸ் எடுத்துக்கலாம். கிறிஸ்டல் யோகா பண்ணுங்க, கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் 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 அடுத்த உயர்நிலைக்கு போவீங்க. என்றும் எப்பொழுதும் சந்தோஷம், என்றும் எப்பொழுதும் ஆனந்தம், என்றும் எப்பொழுதும் மகிழ்ச்சி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு நம்ம இதோட நம்ம கிளாஸ் முடிக்கிறோம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். நன்றி சார். நன்றிங்க ஐயா.
இந்த டிவைன் சாங் போடுறோம், ஓகே. அந்த இறைவிளக்க பாடல்ல ஏதோ நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி யூடியூப்ல ஏதோ கொஞ்சம் பிரச்சனை பண்ணி அது போட வேண்டாம், அது காப்பிரைட் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஏதோ ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நம்ம அது வந்து யாராவது பாடலாம், பாடிட்டு நம்ம அடுத்தது இந்த பாட்டு போட்டு இறை வணக்க பாட்டு போட்டு முடிக்கலாம். நம்ம கூடிய சீக்கிரத்தில் அந்த இறை விளக்க பாடல நம்ம வேற ஃபார்ம்ல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி காப்பிரைட் இஷ்யூ இல்லாமல் நம்ம கொண்டு வந்துடுவோம். நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் முன்னெடுப்பு எடுத்து கொஞ்சம் பண்ணுங்க. இட் இஸ் யுவர் டியூட்டி, உங்க கடமை அது. இன்னும் 2-3 நாள்ல வந்துடும் ஐயா. அது பண்ணிக்கலாம். அது வரைக்கும் யாராவது நம்ம குரூப்ல யாராவது பாடினா பாடுங்க. அந்த பாட்டு பாடி முடிச்ச பிறகு தென் வணக்கம் போல அந்த இணை வணக்கப்படம் போட்டு முடிச்சிடும். சரியா? இறைவணக்கப்படம் நன்றிங்க சார். சரி, ஓகே. அதாவது வந்து அந்த இறை வணக்க பாடல பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பில்லை. இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா வேண்டாம், நீங்கள் ரெண்டுமே பாடிடுங்க. ரெண்டு டவுட்டாக இருந்துச்சுன்னா வேண்டாம், பாடிடுங்க. ஒரு டவுட் இல்லைன்னா பாடலாம். பட் அந்த இறை விளக்க பாடல் வேண்டாம், இறை வணக்க பாடல் மட்டும் பாடலாம். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா அது கூட வேண்டாம், நம்மளே பாடிடலாம். ஓகே, ரைட், ப்ரொசீட் பண்ணுங்க. பாடிடலாமா அப்போ? சரி, ஓகே. யார் பாடுறீங்க? ஐயா எல்லாருமே சேர்ந்து பாடலாங்க. ரைட், பாடு தப்பிது பாடு. ஸ்டார்ட். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ போற சரியா வரல. சரி, யாராவது ஒருத்தர் பாடுங்க. ஒருத்தர் மட்டும் யாராவது பாடுங்க. அது கோரஸ் அக்கம்டேட் ஆகல, கரெக்டா வரல. சரி, யாராவது ஒருத்தர் மட்டும் பாடுங்க. எனிவான் சார். ஐயா யூடியூப் பாடல் தான் போடக்கூடாது, நாம யாராவது இங்க மொபைல்ல பிளே பண்ணா அதோட சேர்ந்து பாடிடலாம்லங்க ஐயா? ஓகே, ரைட், ஓகே, ப்ரொசீட் பண்ணலாமே. அப்படிதானே சார்? ஓகேவா? இல்ல சார், இல்ல அது ரிஸ்க் வருமா? அதுக்கு காப்பிரைட் இஷ்யூ வருமா? இல்லையா, பாடுறதுக்கு வந்து காப்பிரைட் வராது. அப்படியா? பாடலாம், நம்ம பாடுறது வராது, பட் யாரோ ஒருத்தர் பாடலாமே அப்படின்னு சொல்ல வர. பாடுறீங்க. ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பாடுங்க. எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போது சாந்தி அடைவாய். நீங்கள் உணரும் போது அப்போதே நீங்கள் அமைதி அடைவீர்கள். இப்பாரி எப்போதும் எல்லாம் இறையருளாய். இப்பாரி எப்போதும் எல்லாம் இறையருளாய். தப்பாதறியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போது சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முப்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் உயர்ந்தேன் சீர்திருத்திட முடியும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றேன் சீர்திருத்திட முடியும். உன்னாலே அகந்தை செருக்கி அடையாமலே அடக்கி அற்ப அகந்தை செருக்கால் அழையாமலே அடக்கி ஆண்டவர் தர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக
எழுந்த உன் எழுச்சியால் என்னும் செயல் சொல்லார் இயற்றிய கர்மமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் என்னும் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீக்குவது அழிந்து அகமூலத்தில் அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அகமூலத்தில் அகந்தை அழிவதன்றே கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். நன்றி. அடுத்தது வந்து நம்ம அந்த இறைவனுக்கு பாடல் பாடுவோம். கருவாக்கி உருவாக்கி ஏனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய். நேர்மறை உணர்வுகள் பெருகிட செய்வாய். உடலில் உறுதி பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை உள்ளருள்வாய். அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு. அகத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு. மலர்ச்சி கொடு. ஐயா மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி. அந்த பாடலை பாடினதுக்கு நன்றி. நல்ல விஷயம்தான். ஆனால் நாட்டில் பாருங்க, அது ஒரு யூடியூப்னு சொல்லி ஒன்று போட்டு அது வந்து காப்பிரைட் இஷ்யூ வருதுன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம்தான், நல்லது தான் பண்ணுறோம், நல்லது தான் பேசுகிறோம், நல்லது தான் சொல்கிறோம். இதில் யாரும் அந்த பாடலை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல. நல்ல விஷயம் சொல்கிறோம். பட்டு மனிதனுடைய சட்டங்கள் எப்படி இப்படிலாம் இருக்குது பாருங்கள். இதான் மனிதனுடைய சட்டங்கள். மனிதன் வந்து அவன் தேவைக்கு தகுந்த மாதிரி, சுயநலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சுக்குவோம். இதான் இறை சட்டத்துக்கும் மனித சட்டத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இறை சட்டம் எல்லாருக்கும் நன்மை கொடுக்கும், யாருக்கும் எந்த நெகட்டிவும் கொடுக்காது. மனித சட்டம் இப்படின்னா ஆளுக்கு பார்த்து பண்ணணும். நல்ல விஷயத்தை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதான் சரி, நம்ம அதை ரெடி பண்ணிவிடுவோம். நம்ம டீமில் அது கரெக்டாக 2 பாடலையும் நல்ல மியூசிக்கோட நல்ல இதோடு நம்ம செட் பண்ணிடலாம், சீக்கிரத்தில் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி மனித சட்டத்துக்கு ஒரு மரியாதை கொடுப்போம். அவ்வளோதான். சரிங்களா? நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி.